कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळवेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீசைலேஷ தயாபாத்ரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நிஹதம் தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனி வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனேந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியுடைய பரமானுகிரகத்தாலும் எம்ஓபி அறக்கட்டளையாருடைய விசேஷமான ஒரு அபிப்பிராயத்தாலும் இந்த திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான உபன்யாச கிரமங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றன. அந்த கிரமத்தில் இப்பொழுது அனுபவத்துக்கு விஷயமாய் இருக்கக்கூடியது திருமங்கையாழ்வார் அனுகிரகித்தருளிய திவ்ய கிரந்தங்களுக்குள்ளே சரம பிரபந்தமாய் அமைந்திருக்கக்கூடிய திருநெடுந்தாண்டகத்திலே ஒரு 5 பாசுரங்கள் 16வது பாசுரம் தொடங்கி 20வது பாசுர பர்யந்தமாக இருக்கக்கூடிய 5 பாசுரங்கள் இன்றைய அனுபவத்துக்கு விஷயம். அடியேனவற்ற விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்ற பெரியவர்களுடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக வியாக்கியானத்துல பெரியவாச்சான் பிள்ளை அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே சில விஷயங்களை யதாவகாசம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறேன். இது பாசுரம் திருக்கண்ணபுரத்து பாசுரத்திலிருந்து ஆரம்பிக்கும்படியாக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது. அதாவது கண்ணமே திணிதுகந்த காளாய் என்னும்படியான 16வது பாசுரம் அது தொடங்கி தேராளும் வாழரக்கன் செல்வம் மாளா என்னும்படியான 20வது பாசுர பர்யந்தமாயிருக்கக்கூடிய 5 பாசுரங்களுடைய சாரார்த்தங்களை ஒருவாறாக அனுபவிக்கலாம்னு ஆரம்பிக்கிறேன். பார்க்க வேண்டும் கீழே என்ன ஆயிற்றுன்னு பார்க்க வேண்டும். இந்த திருநெடுந்தாண்டகமானது 3 பத்துக்களாக அமைந்திருக்கின்றன. முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10. மற்ற திவ்ய கிரந்தங்களில் அது பெரியாழ்வார் திருமொழியாகட்டும் அல்லது திருவாய்மொழியாகட்டும் பெரிய திருமொழியாகட்டும் இவற்றுக்கெல்லாம் 10, 10, 10ன்னு சொன்னால் 100 பாசுரங்கள் கணக்காக அமைந்திருக்கிறது. இவற்றிலெல்லாம் 10ன்னு சொன்னால் 10 பதிகங்கள். ஆனால் திருநெடுந்தாண்டகத்துல முதல் 10ன்னு சொன்னா அது முதல் 10 பாசுரங்களே ஒழிய முதல் 100 பாசுரங்கள் இல்ல. திருவாய்மொழி முதல் 10ன்னா உயர்வர உயர்நலன் தொடங்கி மணியை வானவர் கண்ணனை என்கிற முடிகிற வரைக்கும்
இருக்கக்கூடிய 100 பாசுரங்கள் 10 பதிகங்களை அங்கு 10ன்னு சொல்றோம். ஆனால் திருநெடுந்தாண்டகத்துல 10 பாசுரத்தை ஒரு 10ன்னு சொல்றது. அப்ப பார்க்கிற போது முதலிலே மின்னுருவாயின்னு தொடங்குறார். அது தொடங்கி 10 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அது ஆழ்வார் முதல் 10லே சாதித்தார். இதை ஏன் இப்படி 10 10ஆக பிரிக்கிறார்கள்? இந்த மாதிரி திருப்பாவையில 10 10ஆ பிரிக்கல. திருப்பாவை 1ஆம் பாட்டு, 2ஆம் பாட்டு, 3ஆம் பாட்டு இப்படியே கிரமம் போகும். ஆனால் திருநெடுந்தாண்டகத்துக்கு மாத்திரம் 3 10களாக பிரிப்பதற்கு காரணம் என்னன்னா, 3க்கும் விஷய விபாகம் பண்ணி காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அது என்ன விஷய விபாகம்னா, நம் ஆச்சாரியர்கள் விபுலமாக பல அர்த்தங்கள் அதுல காட்டி கொடுத்திருக்கிறார்கள். முதல் 10 இதுல முக்கியமான விபாகம் இதுதான். முதல் 10 ஆழ்வார் தாமான தன்மையிலே பாடுகிறார். அதாவது இது கீதாச்சாரியன் மச்சித்தாகா பக்தர்களை 3ஆக பிரிக்கிறார். கீதாச்சாரியன் 3 விதமாக பிரிக்கிறார் கீதாச்சாரியன். அப்படிப்பட்ட பக்தர்களுக்குள்ளே முதலிலே சொல்லப்படக்கூடியவர்கள் மச்சித்தாகா மதேக சித்தாகா, பகவத் விஷயத்திலேயே சித்தத்தை வைத்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மச்சித்தாகான்னு சொல்லப்படுகிறார்கள். அடுத்தபடியாக பகவத் விஷயத்திலே பிராணன வைத்தவர்கள் மத்கத பிராணாகா என்று சொல்லும்படியான நிலை. அடுத்தபடியாக போதயந்த பரஸ்பரம், தங்களுக்குள்ளே பக்தர்கள் பகவத் கல்யாண குணங்களை ஒருவருக்கொருவர் சொல்லியும் கேட்டுக்கொண்டும் இருக்கக்கூடிய போதயந்த பரஸ்பரம், ஒருத்தருக்கொருத்தர் அறிவித்துக் கொள்ளுவதாக அமைந்திருக்கக்கூடியது. அது 3வது விதமாக இருக்கக்கூடிய பக்தர்கள். ஆக இப்படி இருக்கக்கூடிய பக்தர்களை போலே 3 தன்மையிலே ஆழ்வார் பாடுகிறார். ஆக மச்சித்தாகா பகவத் விஷயத்திலே சித்தத்தை வைத்தவர், அதுக்குன்னு பிரமாணங்கள்லாம் எடுத்து காட்டுகிறார்கள். அடுத்ததாக மத்கத பிராணாகா, ஆழ்வார் மோகித்து விழுந்து விட்டு இருக்கிற நிலையிலே திருத்தாயானவள் தன்னுடைய பெண்ணனுடைய நிலையை சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடிய 10 பாசுரங்கள். இது 2வது 10ன்னு காட்டப்படுகிறது. அடுத்தபடியாக நடந்தது என்ன, பெருமானோடு சேர்ந்த சேர்த்தி அதனாலே நடந்தது என்ன என்பதை தோழியோடு உசாவும்படியாக, தோழியோடு பேசிக்கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறபடியாலே இது போதயந்த பரஸ்பரம் என்று இப்படி வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, முதல் 10ஆலே ஆழ்வார் தாமான தன்மையிலே பாசுரம் பாடுகிறார். ஆழ்வார் ஆழ்வாராவே பாடுகிறார். அடுத்தது 2வது 10லே நாயகனோடு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நாயகி, தலைமகனும் தலைமகளும் தெய்வவசாத்து கூடினார்கள். தலைமகன் வேட்ட வித்யாதரனாக வந்தான். வேட்டைக்குன்னு வந்திருக்கக்கூடிய அற்புதமான நிலை. அந்த இடத்துல ஒரு வேட்டக்காரனுடைய வேஷத்தை பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமாக வர்ணித்து காட்டியிருக்கிறார் தமது வியாக்கியானத்திலே. ஆக அப்படிப்பட்ட வேட்ட வித்யாதரனாக அந்த எம்பெருமான் தான் ஒரு சோலைக்கு எழுந்தருளினான். அப்போ அந்த எம்பெருமான் என்ன நினைத்து கொண்டென்றால், ஒரு மிருகத்தை அடைத்திருக்கிறேன், ஒரு மானை அடித்தேன், அதை துரத்திட்டு வந்தேன், அந்த மான் இந்த பக்கம் வந்துதா அப்படின்னு அந்த சோலையெல்லாம் வந்து புகுந்தான். ஆக அதற்கு முன்பாகவே அந்த இடத்துல இந்த பரகால நாயகி ஆழ்வாராகிற திருமங்கை ஆழ்வாராகிற நாயகி அந்த இடத்துல தன் தோழிமார்களோடு தான் அந்த இடத்துல பூக்கொய்யான்னு வந்திருக்கா. புஷ்பத்தை பறிக்கணும், புஷ்ப சஞ்சயம் பண்ண வேண்டும் என்பதற்காக அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த நாயகனானவன் அந்த இடத்துல வந்ததும் தோழிமார்களும் அந்நிய பரர்களாக தங்களுடைய வேலையை பார்த்து கொண்டு ஆங்காங்கு சுத்திட்டு போயிட்டான். அப்போ 2 பேரும் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். அப்போ 2 பேருக்கும் இது ஸ்வயம் தூத்தியம்னு சொல்லப்படுறது. தங்களுக்குள்ளேயே தாங்கள் கண்களாலேயே பேசிக்கொண்டு அதனாலே சம்ஸ்லேஷம் பிரவருத்தமாயித்து சேர்த்தி உண்டாயித்து. என்னைக்குமே சம்யோகா விப்ரயோகாந்தாக பெருமான் பரதாழ்வானிடத்திலே தாம் சொல்லுகிற போது சர்வே க்ஷயந்தா நிச்சயாக, எதெல்லாம் வளர்றதோ அதெல்லாம் தேயத்தான் தேயணும். பதனாந்தாக சமுச்சரையாக, எதெல்லாம் மேல ஏறுறதோ அது இறக்கத்திலே முடியக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது. சம்யோகா விப்ரயோகாந்தாக, சேர்த்தின்னு சொன்னா பிரிவுல அது முடியக்கூடியது. மரணாந்தம் ச ஜீவிதம் அப்படின்னு காட்டியிருக்காரு. அப்ப சேர்த்தின்னா பிரிவு உண்டாகி விடுமே. திருமங்கையாழ்வாராகிற அந்த நாயகியோடு நாயகனானவன் தான் சேர்ந்தான். அப்படி சேர்ந்த உடனேயே சம்ஸ்லேஷம் பிரவருத்தம் ஆயித்து ஆனந்தானுபவமாக இருந்தது. பிறகு அவன் புறப்பட்டு போய்விட்டான். அப்போ புறப்பட்டு போனதும் இந்த பெண் பிள்ளையானவள் தன்னுடைய திருமாளிகையில எப்படி இருக்கிறாள், அவனே நினைச்சுட்டு இருக்கா. அவனே நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். அந்த வருத்தம் காரணமாக மோகங்கதையானாள்.
அப்ப இந்த பெண் பிள்ளை தான் மோகித்து விழுத்து விட்டிருக்கக்கூடிய நிலை. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவாள் எல்லாம் வந்து கேட்கிறான். அந்த தாயை பார்த்து, இந்த பெண் பிள்ளையினுடைய ஜனனி தாய் இருக்கிறாளே, பரக்கால ஜனனி, அவோ என் பெண் பிள்ளை இப்படி மோகிச்சிருக்காளே, என்னமோ தெரியலையே, என்ன காரணம்னு தெரியலையே, இதை கண்டுபிடிக்க தெரியலையே, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுவாளோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்போ இவள் பிரலாபிப்பதை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தாயாருடைய தோழிகள்லாம் வர அங்கிருந்து வந்து, என்னாச்சு உன் பெண்ணுக்கு, என்னாச்சு உன் பெண்ணுக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சான். அப்படி கேட்ட உடனே, என்னமோ தெரியல இப்படி மோகித்து விழுந்து கிடக்கிறாள் என்று சொன்ன போது, அப்ப அந்த தாய்மார்கள்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை, இவளுக்கு இந்த நோவுக்கு என்ன காரணம்னு நம்மால கண்டுபிடிக்க முடியல, இவள் ஏன் மயங்கி விழுந்தான்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால யாராவது குறி சொல்றவா இருந்தால், கட்டுவிச்சிகள் இருந்தால், அவர்களை கொண்டு நாம குறி சொல்ல கேட்டு விஷயங்களை தெரிந்து கொள்ளலாமே என்ன சொல்லுகிற போது, அங்க ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ கட்டு வச்சு போனான். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ கட்டு வச்சு அழைக்கிறான். அவள் பரம ஸ்ரீ வைஷ்ணவ கட்டு விச்சியாக இருக்கிறாள். நேர உள்ளுக்குள்ள வந்தாள். பெண் பிள்ளையினுடைய நிலையை பார்த்தாள். அவள் சொன்னாள், மெய்ய கட்டுவிச்சி சொல்லன்னு சொன்னாள் நங்காய். அந்த கட்டுவிச்சியை பார்த்து சொல்லுன்னு சொன்னா உடனே அவள் சொன்னாள், கடல் வண்ணர் இது செய்தார் காப்பாராரே. அப்ப கடல் வண்ணனான எம்பெருமானாலே வந்திருக்கக்கூடிய நோய், இந்த நோயை யாராவது தடுக்க முடியுமா? யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. உடனே இந்த பெண் பிள்ளையினுடைய நிலைய தாய்மார்களுக்கு சொல்றா. என் பெண் பிள்ளை எப்படி இருக்கா தெரியுமா? நெஞ்சுருகி கண்பனிப்ப நிற்கும் சோறும் நெடுதுயிர்க்கும் உண்டறியாள் உறக்கம் பேணாள் நஞ்சரவில் துயிலமர்ந்த நம்பி என்னும் வம்பார்பும் வயலாளி மைந்தா என்னும் அம்சிரைய புட்கொடியே ஆடும் பாடும் அணியரங்கமாடுதுமோ தோழி என்னும். என்ன சொல்லிட்டு இருக்கா தெரியுமா? திருவரங்கத்துக்கு போய் தீர்த்தமாடணும், திருவரங்கத்துக்கு போய் தீர்த்தமாடணும், திருவரங்கத்துல திருக்காவேரியில் தீர்த்தமாடணும், திருவரங்கத்துல சந்திரபுஷ்கரனில் தீர்த்தமாடணும், திருவரங்கத்து பெருமானாகிற அந்த தடாகத்திலே தீர்த்தமாட வேண்டும். இப்படி சொல்லிட்டு இருக்கா. என் சிறகின் கீழ் அடங்கா, அம்மா அதெல்லாம் கூடாது, வேண்டாம் என்று நான் சொன்னாலும் என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன். இது மொத்தத்துக்கும் காரணம் என் பாவமே, நான் பண்ணின பாவம்தான், எனக்கு இருக்கக்கூடிய பாவம்தான் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கு. அப்போ இந்த பெண் பிள்ளை கொஞ்சம் ஆசுவாசம் அடைய மாட்டாளா, கொஞ்சம் தேர மாட்டாளா, கொஞ்சம் அதெல்லாம் மறக்க மாட்டாளா, துக்கத்தை மறக்க மாட்டாளா அப்படின்றதுக்காக இந்த பெண் பிள்ளை ஆசையாக வளர்த்து வைத்துக் கொண்டிருந்த கிளிய அங்க கொண்டு விட்டேன். அந்த கிளிய பார்த்ததும் கிளிக்கு சொல்லி கொடுத்துக்க ஆரம்பித்தாள். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும், காமரு பூங்கச்சி ஊரகத்தா என்னும், வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்னும், வெகாவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும், மல்லடர்த்து மல்லரையன் ரட்டா என்னும், மாகுண்ட கைத்தலத்தின் மைந்தா என்னும், சொல்லெடுத்து தங்கிளியை சொல்லெடுத்து. அந்த சொல்லெடுக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அவளுக்கு சொல்லெடுக்கிறதே மலை எடுக்கிறார் போலே இருக்கிறது. அவன் கல்லெடுத்தான், மலை எடுத்தான், அது வெறும் வார்த்தை சொல்ற மாதிரி அவலிலையா அவன் பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் இவள் ஒரு சொல்ல எடுக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறா. இவளுக்கு மலை எடுத்தாற் போலே இருக்கிறது. சொல்லெடுத்து தங்கிளியை சொல்லே என்ன, கிளியே சொல்லு, கிளியே சொல்லு, நான் எந்த கிரமத்துல சொன்னேனோ அந்த கிரமத்துல சொல்லு அப்படின்னு சொன்னா அந்த கிளி இவளுக்கு பவ்யப்பட்டு இருக்கிற கிளி. இவள் பேசுறதுக்கு முன்னால ஒன்னும் சொல்லல, இவள் சொல்லுன்னு இவளுடைய ஆணையை பெற்றுக்கொண்டுதான் அந்த கிளியானது சொல்ல ஆரம்பித்தது. இங்க ஒரு சாஸ்திரார்த்தம் காட்டுறார். ஆச்சாரியன் சொல்லுன்றதுக்கு முன்னால நாம சொல்லவே கூடாது, ஆச்சாரியனுடைய நியமனானுகுணமாகத்தான் செய்ய வேண்டும் என்னும்படியான அந்த விஷயம் காட்டப்பட்டிருக்கிறது. அது இருக்கட்டும், இப்ப அது விஷயம் இல்ல. அதற்கு அனுகுணமாக பார்க்கிற போது அந்த கிளிக்கு ஆதிக்கிரகணம் பண்ணி கொடுத்தாள். இவள் எந்த கிரமத்துல சொன்னாலோ அதே கிரமத்துல அந்த சொல்லி காண்பித்தது கிளி. உடனே அந்த கிளியை வணங்க தொடங்கி விட்டாள். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்று அளப்பரிய வாரமுதை அரங்கமே அந்தணனை அந்தணர்தம் சிந்தையானை விளக்கொளியை மரதகத்தை திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. ஆஹா, ஒன்னு வளர்த்ததுனால என்ன பாக்கியம் பெற்றேன், உனக்கு நான் சொல்லி கொடுத்த விஷயத்தை அதே கிரமத்தை சொல்றியே, அதே அடைவல சொல்றியே, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகா என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளையன் எண்ண பெறுவரே. பல அர்த்தங்கள் இந்த இடத்துல அமைந்திருக்கின்றன. அந்த மாதிரி அப்படி தான் பண்ணினாள். ஆனாலும் கூட
இந்த கிளி சொன்னது இவளுக்கு ஆசுவாச ஏதுவாக இல்லை, பழைய அந்த எம்பெருமானுடைய நினைவை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருந்தது. உடனே இவள் ஆசையோட வீணை வாசிப்பளே, அந்த வீணையை கொண்டு வந்து வைக்கலாம் என்று தாயார் அந்த வீணையை கொண்டு வந்து வைத்தாள். அந்த வீணையை எடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டாள். அப்படியே மீட்ட ஆரம்பித்தாள். கல்லுயர்ந்த நெடுமதில் சூழ் கச்சிமேய களிரன் கடல் கிடந்த கனியே என்னும் அல்லியம்பூ மலர் பொய்கை பழனவேலி அணியழுந்தூர் நின்னுகந்த அம்மான் என்னும் சொல்லுயர்ந்த நடுவீணை முதமேல் தாங்கி தூமுருவல் நகையிறையே தோன்றனக்கு மெல் விரல்கள் சிவப்பெய்த தடவி ஆங்கே மென்கிளி போல் மிகமிழத்து மென்பேதையே. இந்த கிளி பேசி தொல்லியோ, கிளி சொல்லி சொல்லியோ, கிளி திருநாமம் சொல்லி தொல்லியோ, அந்த திருநாமத்தை எல்லாம் தன்னுடைய விடற்றிலே ஏற்றி வீணையிலே இட்டு கானம் பண்ண தொடங்கினாள். மென்கிளி போல் மிகமிழத்தும் என் பேதையே. அப்போ வீணையை ஆலிங்கனம் பண்ணிடாள். அது ஆஸ்வாச ஏதுவாயிற்றான்னா பகவன் நாமம் சொல்றதுக்கு காரணமா இருந்தது, பகவன் நாமத்தை பாடுறதுக்கு காரணமா இருந்தது, அதனை மீட்டுவதற்கு காரணமா இருந்தது. ஆனால் அங்கதான் ஒரு துக்கம் வந்து விட்டது, ஒரு துன்பம் வந்து விட்டது அந்த பெண் பிள்ளைக்கு. அது என்ன துன்பம்னா, அற்புதமாக வியாக்கியானம் பண்ணி இருக்கக்கூடிய விஷயம். அதாவது அந்த வீணையாத்தான் கொஞ்ச நாளை பார்த்துட்டு இருந்தா. அப்படி ஆலிங்கனம் பண்ணி கொண்ட போது, பகவன் நாமங்களை சொல்லிக் கொண்டு ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கிற போது அந்த வீணையை வீணையா பார்க்கல, பகவானாவே பார்த்துட்டா. அப்படி பகவானாகவே பார்த்து விட்டால் பகவான் தன் கைக்கடக்கமாக ஆலிங்கனத்துக்குள்ளே இருக்கிறான் என்று அவனுடைய முதுக தடவுகிறார் போலே அந்த வீணையை தடவி தடவி பார்த்தார். அதனால சந்தோஷப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலை, அந்த இடத்துல தாயார் அபாரமா துக்கப்படுறார். என் பெண் பிள்ளை சந்தோஷப்படுறாளே சந்தோஷப்படுறாளே சந்தோஷப்படுறாளேன்னு தாயார் அழறா. எங்கேயாவது பெண் பிள்ளை இவ்வளவு நாள் அழறாளேன்னு தாயார் அழுதுன்னு இருந்தா, இந்த பெண் பிள்ளை சந்தோஷப்படுறாளேன்னு ஏன் அழறா? ஆச்சரியமான விஷயம். ஸ்ரீராமாயணத்திலிருந்து ஒரு அற்புதமான விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள் நம் பூர்வர்கள். பிராட்டியின் இடத்துல திருவடி ஹனுமான் ராமநாம அங்கிதமான மோதிரத்தை அந்த கணையாழியை கொண்டு சமர்ப்பிக்கிறார். பிராட்டி திருவடியினுடைய கையிலிருந்து அந்த அற்புதமான ராமநாம அங்கித மோதிரத்தை அப்படி இழுத்துண்டாளாம், பறித்து கொண்டாளாம். கிரஹீத்வா, அப்படி இழுத்துண்டா. கிரஹீத்வா பிரேட்சியமானாசா, அதையே பார்த்துட்டு இருந்தாளாம். எதனா பர்த்துக்கர விபூஷணம், பர்த்தாவான ஸ்ரீராமபிரானுடைய கரபூஷணமாய் அமைந்திருக்கக்கூடிய விலட்சணமான ராமநாம அங்கிதமான மோதிரத்தை பிராட்டி தான் பார்த்து கொண்டே இருந்தாள். ஆக பர்த்துக்கர விபூஷணம். அடுத்த க்ஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா. பிராட்டிக்கு அது வெறும் மோதிரமா தெரியல, அந்த மோதிரத்துக்கு ஆசிரியமான விரல் தெரிந்தது, அந்த விரலுக்கு ஆசிரியமான கை தெரிந்தது, அந்த கைக்கு ஆசிரியமான தோள் தெரிந்தது, அந்த தோளுக்கு ஆசிரியமான ராமனே தெரிந்தான். உடனே அந்த மோதிரத்தை எடுத்து ஆலிங்கனம் பண்ணி சந்தோஷப்பட்டாள். ஜானகி முதிதா அபவத்து, பிராட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டாள். இந்த வால்மீகி சொன்னாரே, ஆஹா சீதை சந்தோஷப்பட்டுட்டான். அசோகவனத்துல அழுது கொண்டிருந்தவளா இருக்கக்கூடிய சீதை ராமநாம அங்கிதமான மோதிரத்தை பார்த்ததும் சீதை சந்தோஷப்பட்டாள். உடனே வால்மீகி சிரிக்கணும், வால்மீகி கைகொட்டி சீதை சந்தோஷிக்கிறா சீதை சந்தோஷிக்கிறான்னு கொண்டாடணும். இல்ல சீதை சந்தோஷப்படுறாளே அப்படின்னு அழ ஆரம்பிச்சார். ஏன் வால்மீகிக்கு என்ன வருத்தம் இதுல? ஒண்ணுமில்ல, இது பர்த்தாவினுடைய கரபூஷணம், அவன் கையில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாபரணம். இந்த திருவாபரணத்தை ராமனாகவே நினைத்து கொண்டு வைத்துக் கொண்டு உகந்த நலாள் மலர்குழலாள் சீதையுமே வைத்துக் கொண்டு சந்தோஷப்படுறா. இன்னும் கொஞ்ச நாளில அது ராமன் இல்ல, ராமநாம அங்கிதமான மோதிரம் தான் தெரிஞ்சா இந்த சந்தோஷத்துக்கு எதிர்த்தட்டாக அவ்வளவு துக்கம் வந்துடுமே. அந்த துக்கத்தை இந்த பெண் பிள்ளை தாங்குவளோ, சீதா பிராட்டி தாங்குவளோ அப்படின்ற துக்கமானது அமைந்திருக்க கூடியது. அதனால வால்மீகி வருத்தப்பட்டார். அதே மாதிரி இந்த தாயானவள் என்னுடைய பெண் பிள்ளை இந்த வீணையே தான் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு பர்த்தாவாகவே நினைத்து கொண்டிருக்கிறாளே, இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இது பர்த்தாவல்ல, இது வீணை. ஆக இவன் பர்த்தாவல்ல, இது வீணையாக அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிந்தால் என்ன துக்கப்படுவளோ என்ன. தாயார் துக்கப்படுறா, குணமல மேல் துளிசோர சோர்கின்னாளே அப்படின்னு வருத்தப்பட்டாள் கீழ்ப்பாசுரத்தில். அதுக்கேத்த மாதிரி வருத்தம் வந்து சேர்ந்தது. எது போல வருத்தம்னா, பிராட்டியும் வருத்தப்பட்டாள்.
என்ன வருத்தப்பட்டாள்னா, அங்கதான் ஸ்ரீராமாயண வச்சனத்தை எடுத்து விரிவாச்சான்கள் உதாரித்து காட்டுகிறார். பிராட்டி அந்த ராமநாம அங்கிதமான மோதிரத்தை பார்த்து அடைந்து சந்தோஷம் அடைந்து பிறகு ஓன்னு கூப்பிடுறாளாம். என்ன கூப்பிடுறாள்னா, ஹா ராம, ஹா லக்ஷ்மணா, ஹா சுமித்ரே, ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா சுமித்ரே அப்படின்னு அழைக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அழகா வியாக்கியானம் பண்ணிருக்கார். ஆக போக்கிய வஸ்து அனுபவத்துக்கு விஷயமாய் இருக்கக்கூடிய ராமனை முதல்ல கூப்பிட்டாள். அனுபவத்துக்கு விஷயமான ராமனை கூப்பிட்டாள். அந்த ராம கைங்கரியம் பண்ணி அவனை சந்தோஷிப்பித்து சந்தோஷப்படுபவனாய் அமைந்திருக்கக்கூடிய, அந்த அனுபவத்தை பெற்றவனாய் அமைந்திருக்கக்கூடிய, பெறுபவனாய் அமைந்திருக்கக்கூடிய இளைய பெருமாளை அடுத்தபடியாக அழைக்கிறாள் ஆ லக்ஷ்மணா என்று. அதற்கு பிறகு இந்த அனுபவத்துக்கு இளைய பெருமாளுக்கு அந்த அனுபவம் பெறுவதற்கு காரணமே சுமித்ரா தேவிதானே. அவளவன பிள்ளையாக பெற்றாள். அவளவனை காட்டுக்கு போக அனுமதித்தாள். ராமன் பின்னால போறதுக்கு அனுமதித்தாள். அதனால அவன் ராம கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த போக்கிய வஸ்துவை அவன் அனுபவிக்கிறான். அதுக்கு நிமித்த பூதையாய் அமைந்திருக்கக்கூடியவள் அந்த சுமித்திரையானபடியாலே அவளை அழைத்தாள். இப்படி விராட்டி பலரையும் கூப்பிட்டார் போலே திருமங்கையாழ்வாரும் பகவானுடைய பல திருநாமங்களையும் சொல்லி பல திவ்ய கேத்திரங்களையும் சொல்லி அழைக்கும்படியான பாசுரம் தான் அற்புதமாக அமைந்திருக்கிறது. கண்ணுமே தினிதுகந்த காளா என்னும், கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே என்னும், மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தா என்னும், வட திருவேங்கடம்மேய மைந்தாவென்னும், வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும், விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும், துன்னுகுழல் கருந்திரத்தன் துணையே என்னும், துணைமலை மேல் துளிசோரச் சோர்கின்றாளே. ஓன்னு கதறி கூப்பிட்டு அழுகிறாள். துணைமலை மேல் துளிசோரச் சோர்கின்றாளே. கண்களிலே இருக்கும்படியான அஸ்ரு கண்ணீரானது திருமேனியில் அப்படியே பெருகிக் கொண்டிருக்கிறது. துணைமலை மேல் துளிசோரச் சோர்கின்றாளேன்னு சொல்லி அதுல எப்படி அழைக்கிறா பாருங்கோ. தாயார் சொல்றா, என் பெண் பிள்ளை இப்படி எல்லாம் பண்றாளே, என் பெண் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்படுறாளே. என்ன கஷ்டப்படுறான்னா, கன்றுமே தினிதுகந்த காளாய், கன்றுகளை மேய்த்து இனிதுகந்த காளையே. ஆக பகவான் ரட்சிக்க வேணும் என்கிற அபிசந்தியே இல்லாத கண்ணுக்குட்டிகள், அந்த கண்ணுக்குட்டியை ரட்சிக்கிறவன் இன்றாக என்னை ரட்சிக்காமல் விட்டுட்டு போயிட்டான். கன்றுமே தினிதுகந்த காளாய், கன்றுமே தினிதுகந்த காளையே அப்படின்னு அழைக்கிறதுனால கண்ணுக்குட்டியை காப்பாத்த தெரியுது, என்ன காப்பாத்த தெரியலையே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. என்ன ரட்சிக்கலாகாதோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கிறது. அப்ப ரட்சிக்கலன்னா நான் எப்படி ஆறி இருப்பேன்? கண்ணுக்குட்டியே காப்பாற்றுறவன் என்ன காப்பாத்தலன்னா எனக்கு எவ்வளவு துக்கமாக இருக்கும். கன்று மேய்த்து இனிதுகந்த காளை. ஆச்சரியமான விஷயம். கன்றுகள் நடுவுல இருக்கானோ இல்லையோ, அவன் காளையாக இருக்கிறான். கன்றுகள் நன்னா சின்னதா இளமையோடு இருக்கிறது, அவனும் இளமையோடு கூடியிருக்கிறான். கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய். நாம எந்த சூழ்நிலையில இருக்குமோ அந்த சூழ்நிலைக்கு அனுகுணமான பாவம் தான் நமக்கு வரும். நாமெல்லாம் வயசானவர்கள் நடுவுல நின்றோமே ஆனால் நமக்கும் உடம்பு தளர்ந்து விட்டார் போலே, வயதாகி விட்டார் போலே ஒரு உணர்வு ஏற்படும். நாம சின்ன குழந்தைகள் நடுவில் இருந்தோமே ஆனால் நாம அவர்களை போலே சிறியவர்கள் என்கிற அபிப்பிராயத்திலே நம்முடைய வாக் விவகாரங்கள் எல்லாம் இருக்கும். வத்சமத்யகதம் பாலம் காட்டுகிறார்கள். வத்சங்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடியவன் பாலன், கன்றுகளுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய பாலகன் அப்படின்னு காட்டப்படுது. ஆகவே கன்றுகளோடு இருக்கக்கூடிய ஸ்பர்சத்தாலே பகவான் தான் இழகி பதிக்கிறான். கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய், காளையேன்னு சொல்லும்படியான அந்த விஷயமாக அமைந்திருக்கு. ஆச்சரியமான விஷயம். எம்பெருமானுக்கு இடையர்களோடு பழகுவதை விட இடைச்சிகளோடு பழகுவது ஆனந்தாவகம். இடைச்சிகளோடு பழகுவதை விட இடைச்சிறுமியர்களோடு பழகுவது ஆனந்தாவகம். அதனால்தான் செல்வச் சிறுமீர்காள் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள்னு காட்டப்பட்டது. அதே போல பார்க்க வேண்டும் என்றால் எம்பெருமான் எருதுகளை மேய்ப்பதை விட பசுக்களை மேய்ப்பதிலே சந்தோஷம். பசுக்களை மேய்ப்பதை விட கன்றுகளை மேய்ப்பதிலே சந்தோஷம். நம்மாழ்வார் பாசுரம் பாடுறார், திவத்திலும் பசு நிற மேய்ப்புவத்தி. திவத்திலும் பசுக்களை மேய்ப்பதை விட, அதாவது பரமபதத்திலே இருப்பதை விட பசு நிற மேய்ப்புவத்தி, பசுக்களை மேய்ப்பதிலே நீ சந்தோஷப்படுகிறாயே எம்பெருமானே. எம்பெருமானை பார்த்து பகவானே, தேவரீருக்கு பரமபதத்துல இருக்கிறது சந்தோஷமா,
அல்லது பசுமேய்ப்பது சந்தோஷமா அப்படின்னு கேட்டா பரமபதமா, ஐய எனக்கு பசுமேய்க்கிறதுதான் சந்தோஷம் அப்படின்னு எம்பெருமான் தான் தெரிவிப்பான். திவத்திலும் பரமபதத்தை காட்டிலும் பசுநிற மேய்ப்புவத்தி. காஞ்சிபுரம் சுவாமி ஒரு அற்புதமான அர்த்தம் காட்டியிருக்கார். திவத்திலும் பசுநிற மேய்ப்புவத்தி. அவதாரங்கள்லாம் ஒன்னு முடிஞ்ச பிற்பாடு நேர எம்பெருமான் தன்னுடைய திவ்யாசனத்திலே, திவ்ய சிம்மாசனத்திலே எழுந்தருளி விடுவான். ஒன்னு வார்த்தை பேச மாட்டான். கிருஷ்ணாவதாரானந்தரம் நேர சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்து கொண்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு நான் ஏதோ ட்ரியோ 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 நித்தியசூரியெல்லாம் கேட்கிறான். ட்ரியோ ட்ரியோன்னு சொல்லி கொண்டிருக்கிறீரே, இது என்னதுன்னு கேட்டான். அந்த நித்தியசூரிகளை பார்த்து அவன் சொன்னான், நீங்கள்லாம் ஹாபு 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 சொல்றீங்களா இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். இது சாமகானம் அப்படின்னா. நான் பாடுறது மாட்டுகானம். இப்பதான் பூலோகத்துல திருவாய்ப்பாடியில நான் கண்ணுகளையும் பசுக்களையும் மேய்த்து விட்டு வந்தேன். பசு மேய்க்கச்சே நான் ட்ரியோ ட்ரியோ ட்ரியோன்னு அந்த பசுக்கள் எல்லாம் தூரம் போச்சுன்னா ட்ரியோன்னு ஒரு விதமா சொல்லுவேன், கிட்ட வந்ததுன்னா ஒரு விதமா சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த பசுக்களை மேய்ப்பதற்குண்டான கானம் இது. இதுலதான் எனக்கு சந்தோஷம். இங்க வந்து கூட எனக்கு பசு மேய்க்கணும்னு ஆசை. திவத்திலும் பரமபதத்திலும் கூட பசு மேய்ப்புவத்தி, பசுக்களை மேய்ப்பதிலே சந்தோஷிக்கிறான் என்னும்படியான அந்த அர்த்தமானது காட்டப்பட்டிருக்கக்கூடியது. இது காஞ்சிபுரம் சுவாமி காட்டினார். அப்ப பசுக்களை மேய்க்கிற போது உகப்பு, கண்ணுக்குட்டியை மேய்க்கிற போது திருமங்கை ஆழ்வார் பார்த்தார், உகப்பில்லை இனிதுகப்பு, கன்று மேய்த்து இனிதுகந்த காளாய். கன்றுகளை மேய்த்தான் இனிதுகந்தான் காளையே. கன்று மேய்த்து இனிதுகந்து காளையா இருக்கிறான் ஒரு அர்த்தம். காளாய்ன்ற வார்த்தை காளையேன்னு பெண் அழைக்கிறாள். ஏன் பெண் அழைக்கிறாள்? அவன் இவ்வளவு வருத்தப்படுத்திட்டு போயிருக்கான். இவளோடு சேர்ந்து விட்டு சம்ஸ்லேஷித்து விட்டு விஸ்லேஷித்து விட்டும் போய்விட்டு இருக்கிறான். சேர்ந்து பிரிந்து போயிருக்கிறான். அந்த பிரிவினாலே துடித்துக் கொண்டிருக்கிறாள். துடிக்கிற போதும் அந்த எம்பெருமானுடைய இளமையிலே இவளுக்கு நோக்கு. எது போலன்னா, ராமனாலே காதும் மூக்கும் அறியப்பட்டிருந்தவள் அவள் தான் சூர்பணகை. ஆக கலையிலங்கும் அழகலல்கு அரக்கர் குலக்கொடியை காதொடு மூக்குடன் அறிய கதறி அவளோடி தலையில் கை வைத்து மலை இலங்க புகச் செய்தார். கொல்லை அரக்கியை மூக்கறிந்திட்டான். அவனை பத்தி வர்ணிக்கிற போது குமரனார், என்ன இளமை என்ன இளமை, இதைத்தான் வர்ணிக்கிறார். நேர கரதூஷணாதிகள் இடத்திலே போய் சென்று அவள் சொல்லும்படியான வார்த்தை தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீர கிருஷ்ணாஜினாம்பரௌ. தருணௌ, என்ன அழகு, என்ன இளமை என்ன இளமை, அதுதான வர்ணிக்கிறார். அதையே தான் இங்கு கண்ணுமே திணிது கந்த காளாய். ஆக தன்னை படுகொலை அடித்தாலும் கூட அவனுடைய பருவம் இவள் திருவுள்ளத்திலே வடிப்பிடுகிறபடின்னு காட்டுகிறார். இதுதான் திருஷ்டாந்தமாக காட்டியிருக்கக்கூடிய வார்த்தை. அப்படி கண்ணுமே திணிதுகந்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவன் அந்த கண்ணுகள் எல்லாம் காணாம போயிடுது. பிரம்மா என்ன பண்ணார், இந்த கண்ணன் என்ன அவ்வளவு பெரியவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பண்ணின காரியம் வத்சாபகாரம். பிரம்மானுடைய கர்வபங்கம் பண்ணினான் கண்ணன். இது ஸ்ரீபாகவதத்தில் விலட்சணமான சரித்திரமாக காட்டப்பட்டிருக்கிறது. கண்ணன் எல்லா குழந்தைகளோடும் சேர்ந்து போஜனம் பண்ணி கொண்டிருந்த போது கன்றுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போய்விட்டார் பிரம்மா. என்ன பண்றான் பார்க்கலாம். உடனே குழந்தைகள்லாம் கன்றுகளை காணுமேன்னு தவிக்கிறா. நான் போய் தேடிட்டு வரேன், நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கண்ணன பெருமான் இந்த பிரசாதத்தை கையில எடுத்துக்கொண்டு நேர சாப்பிட்டுட்டே போனான். பாகவதத்துல சுகாச்சாரியர் வர்ணிக்கிறார், பிப்ரத் வேணும் ஜடரபடையோஹோ சிங்க வேத்ரேச்ச கட்சே வாமே பாணவ மசன கபலம் தத்பலானி அங்குளீஷு. யசோத பிராட்டி கலந்து கொடுத்ததாய் அமைந்திருக்கக்கூடிய தயிரும் வெண்ணையுமாக சேர்த்து கலந்து கொடுத்த மசுன கபலம் தத்யன்னம். சுத்தி ஒரு விரலுக்கும் ஒரு நேரத்துல ஊறுகாய் வச்சுருக்கானா. தொட்டு சாப்பிட்டுட்டே போய் பார்த்தா அங்க கண்ணுக்குட்டியே காணும். நீங்க திரும்பி வந்து பார்த்தா குழந்தைகளை காணும். இது பிரம்மாவனுடைய வேலைன்னு தெரிஞ்சது. உடனே அடுத்தபடியாக நேராக தானே அத்தனை பிள்ளைகளாகவும் அத்தனை கன்றுகளாகவும் மாறினான். ஒரு வருஷ காலம் போய் வந்தான். பிறகு பிரம்மா வந்து அபராத க்ஷாமனம் பண்ணிட்டார்னு சரித்திரம். அது இருக்கட்டும். இங்க பராசரப்பட்டர் காட்டக்கூடிய வார்த்தை, கண்ணுக்குட்டி எல்லாம் காணும்போதையோ கண்ணனுக்கு துக்கம் தாங்கல. கண்கள்ல தாரையாக ஜலம் பெருக்கி கொண்டு வருகிறார். இந்த கண்ணெல்லாம் எங்க இருக்குன்னு தேடிண்டே வரான்.
சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருக்கண்ணபுர கஷேத்திரத்துக்கு அப்படி நுழைஞ்சான். ஆஹா, இது நம்ம திருவாய்ப்பாடி போல இருக்கிறது. நாம இருக்கக்கூடிய திருவாய்ப்பாடி போலன்னா இந்த சோலைகள்லாம் இருக்கு. ஒருவேளை இங்க கண்ணுகள் ஆப்பிடுமா, கண்ணுகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தான். அந்த சோலையினுடைய வாய்ப்பு அற்புதமா இருந்தது. கண்ணுக்குட்டி தொலைஞ்சு போனதே மறந்து போச்சு. நேர உள்ள போய் நின்னுட்டான். கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியேயன். திருக்கண்ணபுரத்துல திருமங்கை ஆழ்வாருக்கு எவ்வளவு ஆசை தெரியும். திருமங்கை ஆழ்வார் திருக்கண்ணபுரம்னு வார்த்தை சொன்னாரே, ஆனால் அதுக்கு அர்த்தம் அது. திருக்கண்ணபுரத்துக்கு ஒரு 100 பாசுரங்கள், ஒரு 10 முழுமையாக. இந்த 10ல பாதி, அந்த 10ல பாதி கூட இல்லை. 8ஆம் 10 திருமொழியிலே முழுவதுமாக திருக்கண்ணபுரத்தினுடைய அனுபவம். சிலையிலங்கு பொன்னாழி தின்படைதன் தொன்சங்கம் என்கின்றாளால், மலையிலங்கு தோல் நான்கே மத்தவனுக்கு எத்தேகான் என்கின்றாளால், முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால், கலையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத்தம்மானை கண்டாள். என்ன பாசுரம்! தெள்ளியீர் தேவர்க்கும் தேவர் திருத்தக்கீர். அத்தனை அனுபவம் திருமங்கை ஆழ்வாருக்கு. திருக்கண்ணபுரம்னு சொன்னா உருகி போயிடுவார். அந்த அர்த்தமே தனி. பராசர பட்டர் அழகிய மணவாளன்னு சொன்னா அர்த்தமே தனி. அனந்த ஆழ்வான் திருவேங்கடவான்னு சொன்னால் அர்த்தமே தனி. சோமாசி ஆண்டான் எம்பெருமானாரேன்னு சொன்னால் அர்த்தமே தனி. அதே மாதிரியாக திருமங்கை ஆழ்வார் தான் திருக்கண்ணபுரம்னு சொன்னாலே அர்த்தமே தனி. அதனால்தான் கண்ணு மேய்த்தவன் கண்ணுகளை தேடிண்டு போனவன் கண்ணு கிடைச்சது திருவாய்ப்பாடியிலன்னு சொல்லல. இங்க வந்தார், கண்ணுக்குட்டியே மறந்து விட்டார். திவத்திலும் பசுநர மேய்ப்புவத்தி கண்ணுமே தினிதுகந்த காளையா இருந்தாலும் அதை விட இனிதுகப்பு திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருள் இருக்கும் இருக்கும். அப்ப அந்த திருக்கண்ணபுர தெம்பெருமானிடத்துல இவருக்கு இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம், கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனி. அங்கதான் கனின்னு சொல்ல. இந்த கனிக்கும் கனியை அனுபவிக்கிறவாளுக்கும் என்ன சம்பந்தம்? போக்திருபோக்கிய சம்பந்தம். நன்னா எப்பவும் பழத்தையே புஜித்து வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன் இருக்கிறானே, பழம் இல்லைன்னா வாடி போயிடுவான். அதே மாதிரி புஜிக்கிறவன் இல்லைன்னா பழம் வாடி போயிடும். ஆக பழம் இல்லைன்னா புஜிக்கிறவன் வாடி விடுவான், புஜிக்கிறவன் இல்லைன்னா பழம் வாடி விடுகிறது. ஆக அந்யோன்யம் போக்கிய போக்திரு பாவத்துக்கு அனுகுணமாக அமைந்திருக்கக்கூடியது போக்தாவை ஒழிய போக்கியத்துக்கு விஷயம் கிடையாது, போக்கியத்தை ஒழிய போக்தாவுக்கு விஷயம் கிடையாது. அதே மாதிரி திருக்கண்ணபுரம் எம்பெருமானை ஒழிய திருமங்கை ஆழ்வார் இல்லை, திருமங்கை ஆழ்வாரை ஒழிய திருக்கண்ணபுர தெம்பெருமான் இல்லை. ஆகவே அதற்கனுகுணமாக திருமங்கை ஆழ்வார் இப்பொழுது கூப்பிடுகிறார், கண்ணுமே தினிது வந்த காளையே, கடிபொழில் சூழ் கணபுரத்தன் கனியே. அடுத்தபடியாக மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும். ஆக சமுதாயத்திலே மன்று, மன்றம், நாற்சந்தின்னு அர்த்தம். நாற்சந்தியில இவன் அழகா குடக்கூத்தாடினான். மன்றில் மரக்கால் கூத்தாடினான் காணேடி. மன்றத்திலே மரக்கால் கூத்தாடினான். சீரார் குடமிரண்டேந்தி செழுந்தெருவே ஆறார் என சொல்லி ஆடுமது கண். ஆக தெருவில் ஆடுறான், வீதியில் ஆடுறான், நாற்சந்தியில ஆடுறான். எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு மன்றமரா ஜனங்கள்லாம் ஆன்னு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப மன்றத்துல சமுதாயத்துல அத்தனை பேருக்கும் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறானே, எனக்கு தன்னை காட்டலையே, விட்டுட்டு போயிட்டானே. மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும். ஆக அது மன்றமரா. மன்றமரன் அங்கேயே உட்கார்ந்துருந்தானா? கூத்தாடிட்டு கண்ணன் புறப்பட்டு போயிடுவான், ஜனங்கள் எல்லாம் அங்கேயே உட்கார்ந்துருப்பான். ஏன் உட்கார்ந்துருப்பான்னா அவன் கூத்தாடுறா போலயே இருக்கும். நம்ம திருவீதி வழியா பெருமாள் நம்பெருமாள் புறப்பாடு, தேவ பெருமாள் புறப்பாடு. அந்த வீதியில இருக்கிறவாள்லாம் அந்த எம்பெருமான சேவிக்கிறார். அப்படி சேவிச்சதும் பெருமாள் எழுந்தருளி விட்டார், நம்ம உள்ள போகன்றது கிடையாது. அங்க பெருமாள் எழுந்தருளியும் கொஞ்ச நாள் எங்க பெருமாள் எழுந்தருளி கொண்டிருக்கிறார் போலே இருக்குமா, அதனால அங்கேயே வாசல்லையே நின்று இருப்பார். அதே மாதிரி மன்றத்திலே இவன் ஆடிவிட்டு புறப்பட்டு போய்விட்டாலும் கூட மன்ற அமரா, மன்றத்திலே இருக்கக்கூடியவர்கள்லாம் அமர்ந்து பார்த்துட்டே இருக்கார். பெருமாள் புறப்பாடு அவன் எழுந்தருளி விட்டாலும் கூட, திருவீதி புறப்பாடு முடிந்து விட்டும் கூட, அந்த திருவீதியிலே எப்படி மக்கள் எல்லாம் சேவித்துக் கொண்டே இருக்கிறார்களோ அதே மாதிரி மன்றமர கூத்தாடி மகிழ்ந்தாய். அந்த கூத்தாடினானே ஆருக்கு மகிழ்ச்சி? கண்ணனுக்கு மகிழ்ச்சி. மற்றவாளுக்கு மகிழ்ச்சி இல்லையோ, எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் கண்ணனுக்கு அதிகமான மகிழ்ச்சி. எப்படி ஸ்ரீவச்சன பூஷணத்துல அற்புதமான சூத்திரம் காட்டுறார். பிராப்தாவும் பிராபகனும் பிராப்திக்கு உகப்பானும் அவனே. நாம எம்பெருமான இடத்துல போனோம்.
நாம எம்பெருமானை சரணமடைந்தோம், நாம் பகவத் கைங்கரியத்தை பெற்றோம், நாம மகிழ்ந்தோம். இதுதான் நாம நினைச்சுட்டு நம்மை தன்னிடத்திலே வரவழைத்தான் எம்பெருமான், தன்னை சரணமாக காட்டிக் கொடுத்தான் எம்பெருமான், தான் உபாயமாக அமைந்தான் எம்பெருமான், நம்மை அடைந்தான் எம்பெருமான், நம்மை அடைந்து சந்தோஷிக்கிறவன் எம்பெருமான். பகவானை அடைவதனாலே நமக்கு லாபமா, நம்மை அடைவதனாலே பகவானுக்கு லாபமா அப்படின்னு கேட்டால் பகவானை அடைவதனாலே நமக்கு லாபம் இல்லவே. நம்மை அடைந்தபடியாலே பகவானுக்கு லாபம். அது எப்படின்னா, நான் தான் அவன் சொத்து. சொத்தை அடைந்து சுவாமி சந்தோஷப்படுவானே ஒழிய சுவாமியை அடைந்து சொத்து சந்தோஷப்படாது. மன்றத்திலே மன்ற அமரும்படியாக தான் கூத்தாடினான், இத்தனை பேர் தன் வசப்பட்டார்களே என்று மகிழ்ந்திருக்கக்கூடிய நிலை. அவ பிராப்தாவும் சம்பந்தம் உடையவன் அவன், உரிமை உடையவன் அவன், பிராபகனும் அடைவிப்பவன் அவன், பிராப்திக்கு உகப்பான். அப்படி அடைந்து விட்டமைக்கு சந்தோஷப்படுபவன் அவனே. இதுதான் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாயன். மன்ற அமரும்படியாக கூத்தாடி அவன் மகிழ்ந்தவனாக தான் அமைந்திருக்கிறான்னு காட்டுறார். வட திருவேங்கடம் மேய மைந்தாயன். திருக்கண்ணபுரமாவது ஒரு ஊருக்காக தன்னை கொடுத்து கொண்டிருக்கிறான், எனக்கு கொடுக்கலையேன்னு வருத்தப்படலாம். ஒரு ஊருக்கு தன்னை காட்டிக்கொண்டு திருக்கண்ணபுரத்திலே அவன் எழுந்தருளி இருக்கிறான், எனக்கு தன்னை காட்டலையேன்னு வருத்தப்படலாம். ஆனால் வட திருவேங்கடம், திருவேங்கடம் அதையில இந்த ஊருக்கு மாத்திரம் தானா, இந்த பூமிக்கு மாத்திரம் தானா? மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னா நித்திய சூரியகம் வந்து திருவாராதனம் என்றாலே. கண்ணாவான் என்னும் மண்ணோர் விண்ணோர்க்கு, மண்ணோர்க்கும் ரட்சகனாக இருக்கிறான், விண்ணோர்க்கும் ரட்சகனாக இருக்கிறான். ஆக பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களும் வந்து அங்கு அடிமை செய்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய சேத்தனர்களும் வந்து அவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அப்போ ஊர் பொதுவாக இல்லாமல் பிரபஞ்சத்துக்கே பிரபஞ்சம் இல்ல உபய விபூதிக்கும் பொதுவாயிருந்து எல்லாருக்கும் ரட்சணத்தை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவன் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும் அந்த திருவேங்கடத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய மைந்தன், மிடுக்கன், சாமர்த்தியசாலியாக தான் அமைந்திருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக இருக்கிறது. மண்ணோர் விண்ணோர் வைப்பாக இருக்கக்கூடிய அங்க இருக்கிறான் எம்பெருமான் என்று சொல்றது. ஆக திருவேங்கடமலையில கானமும் வானரமும் வேடுமுடை வேங்கடம். ஆக காட்டுல இருக்கக்கூடிய எத்தனையோ ஜந்துக்கள், வானரங்கள், வேடர்கள் அவளுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறான், நித்தியசூரிகளுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறான். இன்னார் இணையார் என்கிற வாசீர அத்தனை பேருக்கும் முகம் கொடுக்கக்கூடிய எம்பெருமான் இன்றாக எனக்கு முகம் கொடுக்கலையே. வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும் அடுத்தபடியா ஆக பார்க்கிற போது மன்னமர கூத்தாடி விழுந்தா என்னும் வட திருவேங்கடம் மேய மைந்தா என்னும் வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும் விரிபொழில் சூழ் திருநறையூர் நின்னா என்னும் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. வென்று அசுரர் குலங்களைந்த வேந்தே. ஆக ஒரு பெண் பிள்ளைக்காக, பிராட்டிக்காக, பிராட்டி ஒரு பெண் பிள்ளை, அவளுக்காக உண்ணாது உறங்காது ஒலிகடை உடறுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுற்ற பேதெல்லாம் என்று, அதாவது ஒரு நாளும் புஜிக்காமலாக 10 மாச காலம் போஜனம் பண்ணான். நமாம்சம் ராகவோ ராஜா புங்தே நைவதம்சான் நமசகான். கொசு கடிச்சது தெரியல, எறும்பு ஊந்து தெரியல, ஈமொச்சது தெரியல, எதையுமே புஜிக்கல, போக்கிய பதார்த்தங்களை எல்லாம் துறந்தான். அப்படி இருந்து கொண்டு சீதா பிராட்டியை தேடி கடலிலே அணை கட்டி ராவணனோடு யுத்தம் பண்ணி சீதா பிராட்டியை மீட்டான். என்னால் என்னோடத்த ஒரு பெண் பிள்ளைக்கு இத்தனை காரியம் பண்ணினவன் அதே போல இருக்கிற பெண் பிள்ளையான என்ன விட்டு போயிட்டான், என்ன ரட்சிக்கலையே. வென்று அசுரர் குலம் களைந்த வேந்தே, அந்த இடத்துல வேந்தனாக மிடுக்கனாக அமைந்திருக்க கூடியவனே அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை வேந்தே. எல்லாராலும் கொண்டாடப்படுபவனாய் இருந்து இன்னைக்கு என்ன வஞ்சித்து விட்டானே. ராமோ ராமோ ராமீதி பிரஜானாம் அபவன்கதா ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாதம். ராமன் 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 லோகமெல்லாம் அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்த போது சொல்லிக் கொண்டிருந்ததுன்னா அப்ப எல்லாருக்கும் இனிமையாக இருந்தான். வெண்ணசுரர் குலம் களைந்த வேந்தனாக இருந்தான்.
எனக்கு மாத்திரம் மனத்துக்கு இனியானா இல்லாமல் போயிட்டான். இந்த மாதிரி அமைந்திருக்கிறானே வெண்ணசுரர் குலங்களைந்த வேந்தே என்னும் அப்படின்னு என் பெண் பிள்ளை சொல்றான். அடுத்தபடியாக அந்த ராமபிரானே திருநறையூரிலே எழுந்துள்ளி இருக்கிறார். கண்ணபிரான் திருக்கண்ணபுரத்துல, ராமபிரான் திருநறையூர்ல. நம்ம ஆச்சாரியால் வியாக்கியானம் பண்ண எப்படி இப்படி வியாக்கியானம் பண்ணலாம் அப்படின்னா, ராமபிரானுக்கும் திருநறையூர் நம்பிக்கும் அற்புதமான ஒரு ஒத்துமை இருக்கிறது. ராமபிரான் ஏகதாராவிரதம், கண்ணபிரான் அநேகதாரவிரதனாக இருக்கு. எத்தனையோ திருக்கல்யாணம் வேண்டாம், அஷ்டமகிஷி பரிணயம்னு ஸ்ரீபாகவதத்தில் காட்டப்பட்டிருக்கிறது. அத்தனை கோபிமார்களுக்கும் ராசக்கிரீடா அனுபவத்தை கொடுக்கும். ஆகவே கண்ணபிரானுக்கு பல பத்தினிமார்கள், 16,000 தேவிமார் பார்த்திருப்பான்னு துவாரகையில 16,000 பேர் திருக்கல்யாணம். இத்தனை பேரோடு வசித்தவன் கண்ணனம் பெருமான். ஆனால் ராமபிரான் ஒரு பெண் பிள்ளை சீதா பிராட்டி, அவளை தவிர இன்னொரு பெண்ணை மனத்தாளுமை பிறப்பில் நான் தொடன்னு கம்பர் பாட்டு பாடுறார். அப்ப பார்க்கிற போது என்ன தெரியுது? இந்த அர்த்தம் ஏகதாராவிரதனாக அமைந்திருக்கிறான் அந்த எம்பெருமான். திருநறையூர்ல போய் சேவித்தீர்களே ஆனால் மண்ணு மரதக குன்னின் மருங்கே ஓர் இன்னிள வஞ்சி கொடி ஒண்ணு நின்னதுதான். ஆச்சரியமான சன்னிவேசம். திருநறையூர் நம்பியை சேவிக்கணும், பக்கத்துல நாச்சியார் எழுந்தொழி இருப்பார், வஞ்சோள வள்ளி தாயார். ஒரே நாச்சியார் தான். அப்படி பார்க்கிற போது ஒரு பெரிய அற்புதமாக மரதக குன்றும் பச்சை மலை இருக்கிறது. அந்த மலையில இப்படி சுத்திக்கணும்ன்றதுக்காக ஒரு கொடி படர்ந்ததே ஆனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாயார் எழுந்தருள் இருக்கு. பெருமாளுக்கு ஒரே நாச்சியார் தான். மற்ற விதேசங்கள்ல திருவரங்கத்துல 2 நாச்சியார் எழுந்தருள். மலையப்ப சுவாமிக்கு 2 பார்ஸ்வத்திலேயும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் எழுந்தருள் இருக்கிறார். லக்ஷ்மி ரமண கோவிந்தா, தாத்ரி ரமண கோவிந்தான்னு அதெல்லாம் சொல்லுகிறார்கள். காஞ்சி தேவப்பெருமாள் 2 பார்ஸ்வத்திலையும் போய் நாச்சிமார்கள் எழுந்தருள் இருக்கிறார். அப்ப எல்லா கஷேத்திரங்களிலேயும் பற்பல கஷேத்திரங்களிலே 2 நாச்சிமார்கள் இருக்கிறார்கள். தெற்கு நாச்சியார், வடக்கு நாச்சியார்னு பாண்டி நாட்டு திவிதேசங்கள் எல்லாம் எழுந்தருள் இருக்கு. அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய நிலையில திருநறையூர்ல, அதாவது நாச்சியார் கோவில், அவளுடைய ஒரு ஆதிக்கம், அவளுக்குதான் பிராதானியம். அந்த நாச்சியார் கோயிலே பெருமாள் எழுந்தருள் இருக்கிறாரே, ஒரே தாயாரோட எழுந்தருள் இருக்கிறார். அப்ப பார்க்கிற போது வெண் அசுரர் குலங்களைந்த வேந்தே விரிபொழில் சூழ் திருநறையூர் நன்னாய் அப்படின்னு தெரிவிக்கும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது ஏகதாராவிரதம். திருக்கண்ணபுரத்துல எவ்வளவு ஆதாரமோ அத்தனை ஆதாரம் திருநறையூர் நாச்சியார் கோயிலின் திருமங்கை ஆழ்வார். ஏனென்றால் நாச்சியார் கோயிலும் பெருமானவருக்கு ஆச்சாரியன் மந்திரோபதேட்டா சமாசேனம் பண்ணினவர். திருநறையூர் நம்பி சமாசேனம் பண்ணினவர். அவருக்கு 100 பாட்டு, 6ஆம் பத்தும் 7ஆம் பத்துமாக பிரித்து, 6ஆம் பத்துல ஒரு 7 திருமொழிகள், 7ஆம் பத்துல 3 திருமொழிகள், இப்படி அமைந்திருக்கக்கூடியது. திருக்கண்ணபுரத்தம் பெருமான் காலக்ஷேபாச்சாரியன் அர்த்தோபதேட்டா, அவருக்கு 100 பாசுரங்கள் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய சிலையலங்கு பொன்னாழின்னு தொடங்கி 8ஆம் பத்து பெரிய திருமொழியிலே முழுவதுமாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள். அப்போ பார்க்கிற போது திருநறையூர் பெருமானிடத்திலையும் அத்தனை ஆசையாக அமைந்திருக்கிறது. துண்ணுகுழல் கருநிறத்தன் துணையே என்று அந்த திருநறையூர் பெருமானுடைய கேச பாசங்கள் இவர் அப்படி ஈர்க்கிறது. மேல பாட போறார், மைவண்ணன் அருங்கொஞ்சி குழல் பின்தாழான் கொள்கின்ற கோடிருளை சுகிர்ந்திட்ட கொழுஞ்சுருளின் உள்கொண்ட நீலநன்னு தழைகோல் அன்று மாயன் குழல். அந்த எம்பெருமானுடைய கேச பாசங்கள் இருக்கின்றனவே, அப்படி இவரை ஈர்க்கின்றன. துண்ணுகுழல் கருநிறத்தின் துணையே என்னும் துணை முலமேல் துளிசோரச் சோர்கின்றாளே. இப்படி சொல்லிட்டு என் பெண் பிள்ளை கண்கள்ல தாரதாரையாக ஜலத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறாள். இது 16ஆவது பாசுரத்திலே காட்டியிருக்கக்கூடிய அர்த்தத்தினுடைய சங்கிரகம், சுருக்கமாத்து. அவகாசானுகுணமாக ஒரு பாசுரார்த்தத்தையும் சுருக்கமாகத்தான் அனுபவிக்கிறோம். அந்த சுருக்கத்திலையும் இதை விரிவா அனுபவிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த பாசுரம், பொங்கார் மேல் இளங்கொங்க பொன்னே பூப்ப பொறுகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று செங்கால மடப்புறவம் பிடைக்கு பேசும் சிறுகுரலு குடலுருகி சிந்தித்து
ஆங்கே தன்காலும் தன்குடந்த நகரும் பாடி தன் கோவலூர் பாடியாட கேட்டு நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின்னாளே. அப்போ இந்த தாயார் யோசனை பண்ணா, நாம முதல்ல இந்த பெண் பின்னால கிளிய கொண்டு வச்சோம், அந்த கிளியும் இவளுக்கு ஆசுவாசம் முழுமையா தரல, துடிக்கிறா. சரி, வீணையை கொண்டு வச்சோம், அந்த வீணையும் இவளுக்கு ஆசுவாசகரமாக அமையவில்லை, துடிக்கிறா. அப்ப நாமே சில வார்த்தைகளை சொல்லி பார்ப்போம், இவளுக்கு உபன்யாசம் பண்ணுவோமே, உபதேசம் பண்ணுவோமே, தர்மசாஸ்திரம் சொல்லுவோமே, ஆத்மஸ்வரூப யாதாத்ம நிலையை சொல்லுவோமே, நம்முடைய குடிப்பெருமையை சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லி 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 இவளை திருத்த பார்க்கலாமோ அப்படின்னு. பெண்ணே, உன்னுடைய ஸ்திரீத்வத்துக்கு போராது, நீ பெண் பிள்ளைமா, பெண் பிள்ளை இப்படி பதறலாமா, பெண் பிள்ளை துடிக்கலாமா? அவன் வருமளவும் காத்து காத்து கொண்டிருக்க வேண்டும், அதிப்பிரவருத்தி கூடாது. இப்படியெல்லாம் கண்ணுமே திதுகந்த காளாய் கடிபொருள் சூழ்கணபுரத்தின் கனியே மன்ன மரக்கூத்தாடி மகிழ்ந்தாய் வடதிரு வேங்கடம் மேயமைந்தா வெண்ண சுரர் குலங்களைந்த வேந்தே விரிபொருள் சூழ் திருநறையூர் நின்னாய் துண்ணு குழல் கருநிறத்தன் துணையே. இதெல்லாம் ஏமா கத்துற? இதெல்லாம் கத்தக்கூடாது. உறக்க பேசலாமோ? இப்படி எல்லாம் பதறலாமோ? அவன் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டாமோ? நாமெல்லாம் ஆறு தெரியுமா? பிரபன்ன சந்தானம். மேல இதுதான் பாசுறோம், நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன. நாமெல்லாம் பிரபன்ன குடி. பிரபன்ன சந்தானம்னா அவன் கைவார்த்து இருக்கக்கூடியவர்கள், அவனையே ரட்சகனாக அறுதியிட்டு இருக்கக்கூடியவர்கள், அவனையே ரட்சகனாக அறுதியிட்டு இருக்கக்கூடியவர்கள் எங்கேயாவது பதறலாமா? அதிப்பிரவருத்தி பண்ணலாமா? அவனை தேடிட்டு நாம போகக்கூடாது, நம்ம தேடிக்கொண்டு அவன் வர வேண்டும். ஸ்ரீரங்கநாச்சியார் சன்னதிக்குத்தான் நம்பெருமாள் எழுந்தருளுகிறாரே ஒழிய நம்பெருமாள் சன்னதிக்கு ஸ்ரீரங்கநாச்சியார் வரதில்லையே. இப்படின்னா இருக்கணும், நீ போய் தேடிட்டு போகலாமோ? நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை. அவ இதஞ்சொல்ல முற்படுகிறாள், உன் ஸ்திரீத்வத்துக்கு பொருந்தாது, நம்முடைய குடிக்கு அவத்தியமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அதனால அவனுடைய பெருமையை நீ கொலைக்கலாம். அவனுக்கு எவ்வளவு பெரிய பெருமை! அடியேன ரட்சிக்கணும்னு ஆறாவது கேட்டா வந்து ரட்சிக்கக்கூடிய சுவாவனவன். இப்படிதானே இதிகாசங்கள் சொல்றது, இப்படிதான புராணங்கள் சொல்றது, இப்படிதான வேதாந்தம் சொல்றது. இப்படி சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட பெருமை படைத்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பெருமையை குலைக்கும்படியாக நான் கூப்பிட்டேன், அவன் வரல, என்ன வஞ்சனை பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு அவன் பெருமையை குலைக்கலாமாமா? நம் குடிக்கு இதுவோ நன்மை. அவனுடைய பெருமையிலே நோக்காக இருக்கக்கூடியது நம்முடைய சம்பிரதாயம். அதுதான் நம்ம சம்பிரதாயம். நம்முடைய செயல்பாட்டிலே நோக்கான சம்பிரதாயம் கிடையாது. அவன் பெருமையிலே எதுல பார்த்தாலும் அவனுடைய பெருமையிலே நோக்காக இருக்கக்கூடிய சம்பிரதாயம். அப்ப அவன் பெருமைதான நோக்கு. அதை விட்டுட்டு அவனுக்கு நீ அவத்தியத்தை விளைவிக்கலாமா, சிறுமையை விளைவிக்கலாமா அப்படின்னு சொன்னா அவ கேட்கல. அதைத்தான் இந்த பாசுரத்தில் சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. அவ ஹிதம் கேட்காமல் சட்டுன்னு எழுந்து போக முற்பட்டு விட்டாள். பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்னே பூப்பா பொறுகையல் கண்ணீர் அரும்பா போந்து நின்று என்ன ஆச்சுன்னா அவள் வெளியில போயிட்டா. இவ இதன் சொன்னா தாயார், இத கேட்காம வெளியில போயிட்டா. நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவார் பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்னே பூப்பா பொறுகையல் கண்ணீர் அரும்ப போந்து நின்று. நான் சொல்லிட்டே இருந்தேன், இந்த சொல்ற வார்த்தையை ஓதட்டு சரிதான் போ, உனக்கு வேற வேலை இல்லை, இப்படிதான் எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு இருப்பேன் இப்போ அப்படின்னு சொல்லி என்னை உதறி தள்ளிட்டு வாசல்ல எழுந்து போயிட்டான். அவளுடைய திருமேனில பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்னே பூப்பா வைவர்ணியமாய்விட்டது. அவனை பிரிஞ்சுட்டாள் இல்லையோ. நாயகிகள் நாயகனை விட்டு பிரிந்தார்களே ஆனால் உடம்பு வெளிரி போறது. வாய்ப்புறம் வெளுத்து ஒருபோதும் உடம்புல இருக்கக்கூடிய பசும நிறம் போய் என் மங்கை இழந்தது மாம நிறமேனு ஆழ்வார் காட்டு. அந்த மாதிரி உடம்பு வெளிரி போச்சு. பொங்கார் மேல் இளங்கொங்கை பொன்னே பூப்பா, ஸ்வர்ணத்தை போல நன்ன மஞ்சளாய் போச்சு. என் பொறுகையல் கண்ணீரரும் பொறுகையல் கண்ணீரரும்பா. அவருடைய கயல் கண் ஆனந்தாஸ்ருவுக்கு இலக்காக வேண்டிய கண்
எப்போ அவனோடு சேர்ந்திருந்த ஆனந்தத்தாலே கண்ணீர் பெருக்கிக் கொண்டு இருக்க வேண்டி இருக்க அதை விட்டுட்டு கண்கள் சோகாசுவுக்கு இலக்காயிற்று. ஒருகையில் கண்ணீர் ரொம்ப போந்து நின்று அழுதுட்டே போயிட்டு. வாசல்ல போனா வாசல்ல ஒரு மரம், அந்த மரத்து மேல 2 புறா இருக்கு, சிவந்த காலை இருக்கக்கூடிய. செங்கால மடனாராய்னு நாரையனுடைய காலை வர்ணிக்கிறார் போலே செங்கால மடப்புறாவம். அந்த மடப்புறாவானது கூ கூன்னு கத்தின்னு இருக்கு. அந்த பெடைக்கு பேசும் ஆண் புறாவானது தன்னுடைய பெண் புறாவுக்கு பேசிட்டு இருக்கான். ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு வார்த்தை ஆட்டி கொண்டிருக்கு. அந்த வார்த்தையானது எப்படி இருக்குன்னா, ஓன்னு கத்தி சொல்லல, மெல்லிசா சொல்லிட்டு இருக்கு. நாயகனும் நாயகியும் ஏகாந்த ஸ்தலத்திலே பேசிக் கொள்ளுகிற போது 3வது வியக்தி காதுல விழக்கூடாதுன்னு எப்படி அவர்கள் தாங்கள் ஹீனஸ்வரத்துல பேசிக் கொள்ளுகிறார்களோ, நீச்சஸ்வரத்துல பேசிக் கொள்ளுவார்களோ, அதே மாதிரி நீச்ச பாஷணங்களுக்கு ஸ்மாரகம். உடனே இவளுக்கு தோணிதான், அந்த பெருமான் நம்மிடத்துல வந்து பேசினான், திருவரங்கத்து பெருமான். அவன் பேசின போது இப்படிதானே இருந்தது. அவன் பேசின நீச்ச பாஷணங்கள் என்னென்ன நீச்ச பாஷணங்கள்? அடியேன் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து வயலாதி மணவாள பெருமாள் இருந்த எம்பெருமான் தான் அடியேன்னு சொன்னா, இதுவன்னோ எழிலாலி மேல வர. ஆகவே அப்படி பார்க்கிற போது இதெல்லாம் ஞாபகப்படுத்தி விடுத்து. செங்கால மடப்புறவம் பெடைக்கு பேசும் சிறுகுரலுக்கு உடல் உருகி. ஆக அந்த பட்சியினுடைய சப்தத்தை கேட்டு உடல் உருகி சிந்தித்து என்ன பண்றதுன்னு தெரியல. அங்கே தங்காலும் சங்கேத ஸ்தலத்தை சொல்லுகிறது. ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. திருத்தங்கால சொன்னா நல்லா குளிர்ந்த காத்து வீசுற இடம், அதனால அந்த ஊருக்கு பேர் தன்கால்னு பேர். தன்னா குளிர்ச்சி, கால்னா காத்து. திருத்தங்காலப்பன். ஆக நாயகனும் நாயகியுமாக சேர்ந்து தாங்கள் சங்கேத ஸ்தலமாக இருக்கக்கூடியது. சாதாரணமா சொல்ற வார்த்தை அவளுக்குள்ள சங்கேதமா பேசிப்பா. அடுத்தது எங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்ற போது திடீர்னு ஒரு பேரை சொல்லுவா. அந்த பேர் என்னன்னு மற்றவாளுக்கு புரியாது, இவா 2 பேருக்கு மாத்திரம் புரியும். அதுதான் சங்கேத ஸ்தலம். சங்கேதமாக அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஸ்தலம்னு காட்டப்படுறது. அங்கே தங்காலும் தன் குடந்தை திருக்குடந்தை இருவருமாக பரிமாறா நின்னால் திருப்பரிவட்டம் மாறாடும் தேசம். திருமழிசை பிரான்னு பெயர் பெற்றார் திருமழிசை ஆழ்வார். 6வது ஆழ்வார்னு பெயர் பெற்றார் 6வது பிரான். திருமழிசை ஆழ்வாருக்கு இருந்த ஆழ்வார் சப்தம் 6வது பிரானுக்கு ஆயிற்று, 6வது எம்பெருமானுக்கு ஆயிற்று, பிரானுக்கு ஆயிற்று. 6வது பிரான் என்னும்படியான சப்தம், பிரான் என்கிற சப்தம் திருமழிசை ஆழ்வாருக்கு ஆயிற்று, திருமழிசை பிரான் என்று. இப்படி ஒருத்தருக்கொருத்தர் அடியவரோடு கலந்து பரிமாறும்படியான தேசம். அங்கே தன்காலும் திருத்தங்கால பாடினார். தன் குடந்த நகரும் பாடி அடுத்தபடியாக திருக்குடந்தையை பாடினார். அதற்கு அடுத்தபடியாக தன் கோவலூர் திருக்கோவலூரை பாடினார். தானே மேல் விழுந்து அனுகிரகிக்கிற தேசம். முதலாழ்வார்கள் 3 அந்த மிருகண்ட மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தார்கள். முதல்ல பொய்கை ஆழ்வார் வந்தார். இடம் விசாலமா இருந்து சயனித்துக் கொண்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அடுத்தவர் மழையா இருக்கு, உள்ளுக்குள்ள இடம் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தினுடைய ரேழியனுடைய கதவை தட்டினார். மதில் கோவல் இடைகள் ஆயன் அங்க கதவை தட்டினார். உடனே திறந்து ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம்னு 2 பேரும் உட்கார்ந்து கொண்டார்கள். மூன்றாம் அவராக பேயாழ்வார் எழுந்தருள் இருக்கக்கூடிய நிலை. பொய்யார் பூதத்தார் பேயாழ்வார் எழுந்தருளினுடனே 3 நிற்கலாம் என்று நின்றார்கள். அடுத்தபடியாக கதவை தட்டாமலேயே ஒருத்தர் வந்துட்டார். நெருக்கம் தாங்கல. யார் நெருக்கி இருக்கிறார்கள் என்ற போது 2 திருவிளக்குகள் ஏற்றினார்கள். வையந்தகளியா அன்பேதகளியா என்று அந்த திருவிளக்கிலே அந்த எம்பெருமான சேவித்தார். மற்றொருத்தர் அவர்தான் திருக்கண்டேன்னு சேவித்தார். இப்ப இந்த முதலாழ்வார்கள் 3 பேரும் பகவான் இருக்கிற இடத்துக்கு போனாளா, அந்த பகவான் தானே மேல் விழுந்து இவர்களை அனுப்பி அந்த ஸ்தலத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆக சங்கேத ஸ்தலமாக அமைந்திருக்கக்கூடிய திருத்தங்கால சொன்னால் அதிகமான குளிர்ச்சியான காத்து போக்கியமா இருக்கக்கூடிய இடம். அடுத்தபடியாக அடியவனோடு கலந்து பரிமாறும்படியான ஸ்தலம்
அடுத்தபடியாக மேல் விழுந்து பரிமாறும்படியான ஸ்தலம். அங்கே தங்காலும் தன் குடந்த நகரும் பாடி தன் கோவலூர் பாடியாட கேட்டு. இதத்தான் தாயார் கேட்டா. கேட்டதும் இப்படி அதிப்பிரவருத்தி பண்றதே, ஏதோ உபாயானுஷ்டானம் பண்ணுகிறாளோன்னு தாயார் நினைச்சுட்டான். மகள் ஒரு நாளும் உபாயானுஷ்டானம் பண்ண மாட்டான். ஏன்னா அவனையே பற்றினவள். உபாய அத்தியவசாயம் அவளுக்கு இருக்கு. ஆனாலும் கூட உபாய அத்தியவசாயத்துக்கு மேல மகளுக்கு இருக்கக்கூடியது பிராபியத்வரை. இது சம்பிரதாயத்துல பெரிய விஷயம். வேறு தப்பாதென்று துணிந்திருக்கை துவயமந்திரத்துடைய துவய பிரகரணத்துடைய ஆரம்பத்துல பிளலோகாச்சாரியர் காட்டுகிறார் முமுட்சுப்படியில். வேறு தப்பாதென்று துணிந்திருக்கை பேற்றுக்கு துவரிக்கை. எம்பெருமானையே உபாயோபேயமாக பற்ற வேண்டும், ஈஸ்வரனையே உபாயமாக பற்ற வேண்டும். எனக்கு மார்க்கம் என் முயற்சி அல்ல, எனக்கு மார்க்கம் எம்பெருமானே. அந்த எம்பெருமானே உபாயம்னு பற்றியாகிவிட்டது. அப்ப அந்த எம்பெருமானை உபாயம்னு பற்றியான பிற்பாடு மற்றொரு உபாயத்துல கை வைக்கலாமானா கூடாது. ஏன்னா கனமான உபாயம், நிரபேட்சமான உபாயம், ஒன்றையும் எதிர்பாராத உபாயம், மற்றொரு உபாயத்தை சகியாத உபாயம். அப்படி இருக்கக்கூடிய பெரியதான உபாயத்தை பற்றியான பிற்பாடு இன்னொரு உபாயத்தை பற்றலாகாது. இது உபாய அத்தியவசாயம். எங்கெங்கெல்லாம் தாய்ப்பாசுரம் வருகிறதோ அங்கெங்கெல்லாம் உபாய அத்தியவசாயம் வெளிப்படும். தாயார் எப்பவும் சொல்லிட்டு இருப்பா, நம்முடைய குடிக்கு தகுந்தது இதுதான், அவனை பற்றி விட்டோம், அதிப்பிரவருத்தி கூடாது, அதிகமான செயலை செய்யக்கூடாதுன்னு தாயார் சொல்லிக் கொண்டிருப்பாள். ஆனால் மகளுக்கு அப்படிப்பட்ட உபாயத்தை பத்தியும் பலன் இன்னும் கிடைக்கலையே, அனுபவம் இன்னும் கிடைக்கலையேன்னு பேற்றுக்கு துவரிக்கை. அந்த பலனை பெற வேண்டும் பெற வேண்டும் பெற வேண்டும்ன்ற துடிப்பு, அந்த துடிப்பு மகள் பாசுரமாக வெளிப்படுது. அப்ப மகளுடைய நிலை பலன் கிடைக்கலையே பலன் கிடைக்கலையேன்னு துடிப்பு தான். அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. மகள் தன்காலும் தன் குடந்த நகரும் பாடி தன் கோவலூர் பாடியாட கேட்டு. இத கேட்ட நானு, ஐயோ இப்படி அதிகமான காரியத்தை பண்றது சரணாகதிக்கு புறம்பான காரியம் அல்லவா அது. தாயார் நினைச்சுட்டாங்க பிராபிய துவரைன்றது சரணாகதிக்கு புறம்பு கிடையாது. உபாயமாக இப்படி கத்தினாதான் தப்பு. அவன் வரலையேன்னு வருத்தப்பட்டு கத்தினா என்ன தப்பு? அப்படி இருக்கக்கூடிய நிலை பிராபிய துவரானுகுணமாக அந்த பெண் பிள்ளை ஆக உன்னுடைய ஸ்திரீத்துவத்துக்கு போராது என்று தெரிவிக்க ஆங்கே தன்காலும் தன் குடந்த நகரும் பாடி தன் கோவலூர் பாடியாட கேட்டு நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாள். நங்காய் நம் குடிக்கு இதுவோ நன்மை என்ன, நம்முடைய குடிக்கு இது நன்மையோ அப்படின்னு கேட்க அவள் நரையூரும் பாடுவாள் நவில்கின்றாள். விட்டது திருநறையூர் அதை பாடினாள். விட்டது திருநறையூர் அதை பாடினாள்னா என்ன அர்த்தம்? நரையூரும் பாடுவாள். பிராட்டியை தேடி திரிந்தவன் வர்த்திக்கிற ஊர். இங்கேயும் வியாக்கியானம் பண்ற. பிராட்டியை தேடி திரிந்த சக்கரவர்த்தி திருமகனார் தான் எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த ஊராக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே நான் சொல்ற கேட்கிற நிலை இந்த பெண் பிள்ளை தவிர்ந்து விட்டாள். அது கடந்து போயிட்டான். என்னோட கூட வாவான்னு பெண் பிள்ளை இழுக்கிறேன், இழுக்க மாட்டேன்னு அவள் ஒரு பக்கம் இழுத்துட்டு போறா. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? அவ கையை பிடிச்சிட்டு அவளோடய நான் போக வேண்டியதுதான். அவ செல்லுகிற வழியிலேயே நான் செல்ல வேண்டும். அப்ப அவளோட உடன்பட்டு விட்டாள். பெரியவாச்சான் பிள்ளை காட்டுறான், பெண்ணோடே உடன்பட்டாள். அவளோடு உடன்பட்டு இருக்கும்படியான வார்த்தைதான் கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தளவும் அடியணையும் கமலவண்ணம் பார்வண்ணம் அடமங்க பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண வெண்பேதை என் சொல் கேளாள் எம்பெருமான் திருவரங்கம் இங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போகேன் என்னும் இதுவன்னோ நிறைவழிந்தார் நிற்குமாறு. ஒரு விஷயத்துல அதிமாத்திர பிராவண்யம் இருக்கக்கூடியவர்கள் இப்படின்னா இருப்பா. ஒரு விஷயத்துல அதிகமான ஆசை இருந்ததே ஆனால் யார் தடுத்தாலும் அதை அடைந்தே தீர வேண்டும்னு உறுதிப்பாட்டோடு தான் இருப்பான். அந்த மாதிரி நிறைவழிந்தார் நிற்குமாறே இதுவன். ஆச்சரியமான விஷயம். ஒரே ஒரு திட்டாந்தம் சொன்ன. திருமங்கை ஆழ்வார் தாயார் சொல்ல மீறி தான்
அந்த எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கே செல்ல வேண்டும் என்னும்படியான அந்த ஆசையோட இருந்தார். தாயார் சொல்ல கேட்கலை. அவள் சொன்னால் நம்முடைய குடிக்கு இது நன்மை அல்லான்னு, ஆனாலும் அதை கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டார். குடிக்கு நன்மை அல்லான்னு தெரிந்தாலும் அதை விட முடியலை. அது திருமங்கை ஆழ்வாருடைய நிலை. அப்போ இதுக்கு திருஷ்டாந்தமா பார்க்கணும்னா, நம்மாழ்வார் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணினார். செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்னிவத்துள் எய்தும் அவர் கிண்டிலத்தில் அச்சாவதாரம் எளிதன்னான் பன்னுதமிழ் மாறன் பயின்று. எம்பெருமான் பரத்வாதி பஞ்சகம்னு 5 சொல்லப்படுகிறது. அதுல உங்களுக்கெல்லாம் எளியது எது தெரியுமோ? அந்த எம்பெருமானுடைய அச்சாவதாரம் தான் எளியது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை. நமக்கெல்லாம் ஆழ்வார் உபன்யாசம் அர்ச்சா சௌலபியத்தை உபதேசிக்கிறார். உடனே அர்ச்சாவதாரத்து பெருமாள் திருவரங்கத்தெம்பெருமானை நான் என்றடைவேன் சொல்லது. திருவேங்கடத்தெம்பெருமானை நான் என்றடைவேன் சொல்லது. திருக்கச்சியம்பெருமானை எப்பொழுது அடைவேன் சொல்லது. சொன்னது அன்று தேர்கடவிய பெருமான் கனைகடல் காண்பது எண்ணுகோல் கண்களே. மகாபாரத சமரத்திலே அர்ஜுனனுக்காக தேரோட்டினவனாய் இருந்த அந்த எம்பெருமானுடைய திருவடித்தாமரைகள் பார்த்த சாரதி எம்பெருமானுடைய பார்த்தசாரதி, அர்ச்சாவதாரத்து பார்த்தசாரதி இல்ல, விபவாவதாரத்து பார்த்த சாரதி என்று அடைவேன்னு காட்டினார். அந்த இடத்துல நம்பிள்ளை அற்புதமா வியாக்கியானம் பண்றார். ஓரோ விஷயங்களிலே ஈடுபாடு இருக்கக்கூடியவர்கள் அதனுடைய அருமை பெருமை பாரார்கள். இதே ஆழ்வார் விபவாவதாரம் மிகவும் பெறுதற்கு அரியதுன்னு பார்க்காமல் அதுல மண்டி விழுந்தார். அதே மாதிரியாக திருமங்கை ஆழ்வார் அதிப்பிரவருத்தி கூடாது என்றாலும் கூட அவர் இதுல ஈடுபட்டிருந்தார். நங்காய் நம்குடி இதுவோ நன்மை என்ன நரையூரும் பாடு. அங்க ஆழ்வார் அர்ச்சாவதாரம் சௌலபியம்னு உபதேசித்து விட்டு கஷ்டமான விபவாவதாரத்துக்கு போனார். இந்த இடத்துல திருமங்கை ஆழ்வார் அதிப்பிரவருத்தி கூடாதுன்னா அதிப்பிரவருத்தி என்ற எண்ணத்துல போல பிராப்திய துறையாலே சென்றார். இது ரெண்டுதும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக பார்க்க வேண்டிய அம்சமாக காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பாசுரத்துல தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. தாயாருடைய சித்தாந்தம் தனி, மகளுடைய சித்தாந்தம் தனி. தாயாருடையது பூர்வபக்ஷம், மகளுடையது சித்தாந்தம். வியாக்கியானம் என்றால் பெரியவாச்சார்கள். தாயாருடைய பூர்வபக்ஷம் என்னன்னா, நம்முடைய ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான போதம். அனுபவம் எதுக்கு ஏத்தா மாதிரி இருக்குன்னு தெரியுமா? நம்முடைய ஸ்வரூபத்துக்கு ஏத்தா மாதிரி இருக்கவர். நாம சேஷத்துவ ஸ்வரூபம், பாரதந்திரிய ஸ்வரூபம், அதுக்கேத்த மாதிரி அவன் அனுபவத்தை கொடுக்க வேண்டும். இது தாயாருடைய சித்தாந்தம். இல்லை இல்ல அவனுடைய அனுபவத்தை பெற வேண்டும், அதுக்கேத்த மாதிரி நாம ஓட வேண்டும். இது மகளுடைய சித்தாந்தம். அப்போ போகானுகுணமாக அமைந்திருக்கக்கூடியது ஸ்வரூபம். இது ஒரு அற்புதமான திருமங்கை ஆழ்வாருடைய பாவத்துக்கு சேர, பாசுரத்துக்கு சேர காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. ஆகவே இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயம் கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம் பார்வண்ணம் அடமங்க பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்து அவன் தன் வடிவழகை காட்டி வசீகரணம் பண்ணினான். அதனால வடிவழகுலதான் ஈடுபாடு அமைந்திருக்கிறது. கார்வண்ணம் மேகத்தை போலே அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கிறது. அதை பார்க்கிற போது கார்வண்ணம் திருமேனி, அவனுடைய திருமேனி மேகவர்ணனாக அமைந்திருக்கக்கூடியது. கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும். அப்போ அந்த திருமேனி பிரதானம்னு காட்டப்படும். அடியவர்களுக்கு அவன் எதை பரிசாக கொடுக்கிறான் என்றால் அவனுடைய திருமேனியைத்தான் கொடுக்கிறான். கோலமேனி காணவாராய் தொழும் காதல் களிரளிப்பார். அப்ப எம்பெருமானுடைய காட்சிக்கு மேற்பட பிராப்தியம் இல்லை. பரம பிரயோஜனமாக அமைந்திருக்கிறது. ஆழ்வார் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே அப்படின்னு ஆழ்வார் தாம் காட்டக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. இவரே முதல்ல திருமேனி வைபவத்தை தானே காட்டுறார். தத்விஷ்ணோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரையா, இமையாத கண்ணால் இருள் அகல நோக்கி. அந்த இடத்துல எம்பெருமான சேவித்துக் கொண்டிருக்கிறது தானே. அப்ப அந்த எம்பெருமானையே சேவிப்பது. அதனால்தான் திருவடிக்கு ஒசத்தியான விஷயத்தை பரிசு கொடுக்கணும்னு பார்த்தார்.
எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிட்டு வந்தார். தாண்ட முடியாததான சமுத்திரத்தை தாண்டி தேடப்பட முடியாதவளாய் இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை தேடி அவளை சேவித்து அவளுக்கு ஆசுவாசப்படுத்தி அவளிடத்திலிருந்து விஷயங்களை கொண்டு ராவணனுடைய பலாபலங்களையும் பார்த்து மீளவும் வந்து ராமபிரானை ஆசுவாசிப்பித்து சீதா பிராட்டி அடைவதற்கு காரணமாக இருந்தாரே, அந்த திருவடிக்கு என்ன பரிசு கொடுக்கிறது? ராஜ்யம் கொடுத்தா வாங்கிப்பாரா? முத்துமாலை கொடுத்தா வாங்கிப்பாரா? இல்ல, பெருமாள் தன்னுடைய திருமேனியை கொடுத்தார். அந்த திருமேனி பெருமாளே ஆசையா எடுத்துக்கிறது. இச்சா கிரகீதோ அபிமதோரு தேகா, தான் ஆசைப்பட்டு எடுத்துக் கொள்ளும்படியான திருமேனியானபடியாலே அந்த திருமேனி அப்படியே கொடுத்து விட்டு இருக்கிறான். ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா, ஹனுமானே நீ செய்த உதவிக்கு இதை தவிர வேற ஒண்ணும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லை. இதை விட மேலானது ஒண்ணு இல்லை, இதை தவிர இல்ல, எவ்வளவோ இருக்கு. உனக்கு கொடுக்கறதுக்கு சதிருசமா கொடுக்கணும்னா இதுக்கு மேல இல்லை, இதை விட எவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம் அந்த திருமேனியை வர்ணிக்கிறாள். கார்வண்ணம் திருமேனி, கண்ணும் வாயும். ஆக முதலிலே பேசக்கூடியதாய் அமைந்திருக்கக்கூடிய அந்த கண்ணாக அமைந்திருக்கிறது. கார்வண்ணம் திருமேனி, கண்ணும் வாயும். அப்ப கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய்க்கயிறும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் இருக்கும்படியான அந்த வடிவழக வர்ணிக்கிறார். அதுக்கு மேல சிரமத்தை போக்கக்கூடிய சிரமகரமான திருக்கண்கள். அந்த கண் பார்வை குளிர்ச்சியிலேயே சிரமம் போய்விடுகிறது. அதுக்கு மேல அந்த கண்ணினாலே ஜிதம் தே தோற்றேன்னு நம்ம தோற்கடிக்கக்கூடிய கண். அந்த கண்ணு தோற்கடிக்கக்கூடியதுன்னா ருச்சியை உண்டு பண்ணக்கூடியது கண். எம்பெருமானுடைய திருக்கண்கள் அது சேவிச்சா எம்பெருமானார் பிள்ளை உறங்காவில்லிதாசரை அழைத்துக் கொண்டு சென்று திருப்பாணாழ்வாருக்கு காண்பித்த கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களை இவருக்கும் காண்பிக்க வேண்டும் என்ற உடனேயே ருச்சி ஜனகத்துவம். அந்த கண் ருச்சியை உண்டு பண்ணுகிறது. அதுக்கு மேல உபாயமாக அந்த கண்கள் அமைந்திருக்கின்றன. ரிஷிகள்லாம் சொல்றா, நஜானே சரணம் பரம் புண்டரீகாட்ச, நஜானே சரணம் பரம். ஜிதம் தே புண்டரீகாட்சா, ருச்சியை உண்டு பண்ணக்கூடியது. புண்டரீகாட்ச நஜானே சரணம் பரம், புண்டரீகாட்சனே உன்னை விட வேறொரு சரணம் கிடையாது. அப்ப கண்கள் உபாயமாக அமைந்திருக்கின்றன. அடுத்தது பிராபியம் அடையத்தக்கது. நித்திய சூரிகள்லாம் யாரை அடைந்திருக்கிறார்கள்னா தாமரை கண்ணனை, விண்ணோர் பரவும் தலைமகனை. நித்திய சூரிகள் பரவும் தலைமகன் தாமரை கண்ணன் சொன்னபடியாலே அந்த தாமரை கண்ணானது குளிர நோக்குகிறது. கார்வண்ணம் திருமேனி, கண்ணும் வாயும். அடுத்தது, இத்தனை நாள் என்ன இப்படி விட்டுட்டியே அப்படின்னு அழற போது அழாத 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 அப்படின்னு சாந்த்வனம் பண்ணும்படியான வாய். ஆக அந்த சாந்த்வனம் பண்ணும்படியாக அமைந்திருக்கக்கூடிய வாய் மாசுச்சா. அடுத்தது கை. ஆக சாத்வனம் பண்ணும்படியான வாய் இருக்கிறது, அழாதேன்னு. அடுத்தது கை எடுத்து இப்படி காண்பிக்கிறான். மாசுச்சா அபிநயித்து காண்பிக்கிறான். கார்வண்ணம் திருமேனி, கண்ணும் வாயும். திருமேனி, அதற்கடுத்தபடியாக கண், அதற்கடுத்தபடியாக வாய், அதற்கடுத்தபடியாக கைத்தலம். இத்தனையும் பார்த்தது என்ன ஆறுது? நீங்கள திருவடிகள்ல விழுந்து திருவடியை தலையில தூக்கி வச்சுக்கிறோம். அந்த திருவடியை தலைக்கு அணியாக கொடுக்கிறார். கதா புனசங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குச வஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷதி கதா. ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார், எம்பெருமானே எப்பொழுதுதான் உன்னுடைய திருவடித்தாமரைகளை என்னுடைய தலையிலே வைக்கப் போகிறாய்? சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குச வஜ்ரலாஞ்சனம். சங்கு சக்கரம் இப்படிப்பட்ட பரத்வத்துவ சின்னங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய திவ்யமாய் இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரைகள் என்னுடைய தலைக்கு எப்பொழுது அணியாக போகின்றன? நீ ஒரு நாள் படிக்க அளவாக நிமிர்த்த நின் பாத பங்கயமே தலைக்கணியாய். ஆழ்வார் பிரார்த்திக்கிறார், நீ இந்த உலகத்தை அளந்தாயே, அந்த திருவடி தாமரைகளை என்னுடைய தலையிலே நீ வைப்பாயாக. படிக்க அளவாக நிமிர்த்த நின் பாத பங்கயமே தலைக்கணியாய். உன்னுடைய பாத பங்கஜத்தை என்னுடைய தலைக்கு அணியாக நீ வைப்பாயாக. அப்படின்னா கைத்தலமும் அடியினையும் கமலவன். கார்வண்ணம் திருமேனி, கண்ணும் வாயும், கைத்தலமும் அடியினையும் கமலவன். பார்வண்ணம் அடமங்கை பத்தர்.
பூமி பிராட்டிக்கு அப்படி கையை கட்டிட்டு பக்தனா இருக்கான, அடியேன் அடியேன் அடியேன். அதுதான் பார்வண்ண மடமங்க பக்தர். அது ஆச்சரியம் இல்ல. பூமி பிராட்டிக்கு அடியவனாயிருக்கிறான். ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்துல பைத்தியமா இருக்கான். பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு. ஆச்சரியமான விஷயம். அல்லி மலர் மகள் போகமயக்குக்கள் ஆகியும் நிற்கும். அவன் அவ்வளவு ஸ்ரீதேவி நாச்சியார் இடத்துல பைத்தியமாக இருப்பதுன்றது நமக்கு லாபம். ஏன்னா ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு நம்ம இடத்துல அனுகிரகம். நாமெல்லாம் அவ குழந்தைகள். நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. நம்மள அவன் கஷ்டப்படுத்த நினைத்தாலும் கூட அவனை கஷ்டப்படுத்தாமல் அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணிடுவாள். எம்பெருமான் நம்ம தண்டிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவனை திருத்த பார்க்கிறாள். தன்னுடைய உபதேசத்தாலே திருத்த பார்க்கிறாள். உபதேசத்தாலே மீளாத போது சேதனனை அருளாலே திருத்தும். நம்ம எல்லாம் பண்டைய நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தாள் திருவருளும் கொண்டு என்று தன்னுடைய அனுக்கிரக விசேஷத்தாலே நம்மை திருத்துகிறாள். ஈஸ்வரனை அழகாலே திருத்தும். எம்பெருமானுக்கு தன்னுடைய அழகை காட்டுகிறாள். இப்படி கண்ணழக காட்டுகிறாள், திருமேனியை காட்டுகிறாள். உடனே அதுக்கு மயங்கி போயிடுறான். என்ன சொல்றியோ செய்யறேன், என்ன சொல்றியோ செய்யறேன், என்னமா பண்ணணும் அப்படின்னு கேட்டு நம்மை அனுகிரகித்து விடுகிறான் எம்பெருமான். அதற்கனுகுணமாக வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது அல்லி மலர் மகள் போக மயக்குக்களாகியும் நிற்கும். அல்லி மலர் மகளுடைய போக மயக்குக்களுக்கு ஆகியிருக்கிறான் என்றால் அவ மயக்கினா மயங்கிடுறான். அவளுடைய அனுபவத்துக்கு மயங்கி கிடக்கிறான். அப்போ அதற்கனுகுணமான வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது பித்தர் பனிமலர் மேல் பாவை. பனிமலர் மேல் பாவை, பனிமலர் நன்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய தாமரை மலர், அதிலே எழுந்தருளி இருக்கக்கூடியவள். அதனால்தான் கமல மலர் மேல் செய்யாள் அவள். அவளுக்கு பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு. அப்படிப்பட்டவளுக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண என் பேதை என் சொல்வாள், என் சொல்ல கேட்க மாட்டேன். அப்போ அவனிடத்துல ஈடுபட்டு இருக்கிறார். கார்வண்ணம் திருவேணி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியணையும் கமலவண்ணம் பார்வண்ண மடமங்க பத்தர் பித்தர் பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண வெண்பேதையின் சொல்களாய் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே? அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவரங்கம் எங்கேன்னு சொல்றா. என் சொல்லை கேட்க மாட்டேன் என்கிறார். பனிமலர் மேல் பாவைக்கு பாவம் செய்தேன் ஏர்வண்ண வெண்பேதை என் சொல்களா. எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும். பெருமானுடைய திருவரங்கம் எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு கேட்டு இருப்பான். நீர்வண்ணன் நீர்மலைக்கே போகேன். நீர்வண்ணனான எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடியவன், நீரின் சுபாவம் படைத்தவன். அப்படிப்பட்டவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருநீர்மலை திவ்ய கேத்திரத்துக்கு செல்லுவேன் அப்படின்னு துடிச்சுருக்கா. அப்படின்னு தாயாருக்கு சந்தோஷம். அழறாளே அழறாளேன்னு சொல்லிட்டு இருந்தோ, இப்படி ஒரு பெண்ணு கிடைச்சிருக்காரு. அப்படி ஒரு பெண் கிடைத்திருக்கிற போது ஏர்வண்ண வெண்பேதையின் சொல்களால் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் நீர்வண்ணன் நீர்மலைக்கே போகேன் என்னும் இதுவன்னோ நிறைவழிந்தார் நிற்குமாறு. நிறைவழிந்தார் யார் யார் பகவத் விஷயத்திலே ஈடுபட்டு இருக்கிறாளோ அவள்லாம் இப்படிதானே இருப்பா, சகஜம்தானே. இது சரியில்லைன்னு கீழே சொன்னவோ, நம் குடிக்கு இதுவோ நன்மைன்னு சொன்னவோ இப்ப பெண்ணுடைய கூடயோ போயிட்டு தன் பக்கல் பெண்ணை இழுக்க பார்த்தாள், பெண் வரவில்லை. ஆகவே பெண்ணோட கூட தான் சென்று விட்டிருக்கிறாள். இதுவன்னோ நிறைவழிந்தாள். அவனிடத்துல திருவுள்ளத்தை பறிகொடுத்தவள், மனதை பறிகொடுத்தவள். அவளுடைய நிலை இப்படித்தானே இருக்கும். இதுவன்னோ நிறைவழிந்தார் நிற்குமாறே அப்படின்னு அப்படி சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கு. உடனே தோழிகள்லாம் கேட்கிறான், ஏம்மா அவளை பிடிச்சு இழுக்கிறதுக்கு வழியே இல்லாத போச்சா? நீ அவ போற வழியிலேயே போறேன்னு சொல்றியே, வேண்டாமே. அந்த பகவானுக்கு இன்னொரு பெண் பிள்ளையோட சம்பந்தம் இருக்கு, சொல்லிட. அப்படி சொல்லிவிட்டாயேயானால், ஆஹா, என்ன தவிர இன்னொரு பெண் பிள்ளை இடத்துல அவன் ஈடுபடுறான்னா அப்ப அவன் வேண்டாம் போ, விட்டுட்டு வந்துருவாளே, அவனிடத்துல ஆசை வைக்க மாட்டாளே. நீ அதை சொல்லி உன் பெண் பிள்ளையை மீட்க கூடாது. இது நியாயம்தானே? அவனுக்கு இன்னொரு பெண்ணோடு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொன்னால் திரும்பி வந்துட மாட்டாளா அப்படின்னு கேட்கிறா. பக்கத்துல இருக்கிறவெல்லாம் கேட்பாளோ இல்லையோ,
நீ ஏன் ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலையா? நீ ஒரு முயற்சியும் பண்ணலையா? கப்பாளே. அந்த மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தாயாருடைய தோழிமார்கள் கேட்டார். அந்த தோழிமார்கள் கேட்ட மாத்திரத்திலேயே தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. முத்தாரா வனமுலையாள் பாவை மாயன் முய்யகல துள்ளிருப்பாள் அகுதும் கண்டு மத்தாள். நேர பார்த்தே தெரிஞ்சுக்க மாட்டேன்றாள். தன் நிறைவழிந்தாள் ஆவிக்கின்னாள். முத்தாரா வனமுலையாள் பாவை ஸ்ரீ மகாலட்சுமி நாச்சியார் எழுந்தருள் இருக்கக்கூடியவன். ஆக நிருபாதிக்க ஸ்திரீத்துவத்தோடையவளாய் அமைந்திருக்கக்கூடியவள். அப்படிப்பட்டவளுக்கு நிருபாதிக சுவாதந்திரியத்துடன் கூடியிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனோடு கூடியே இருக்கிறாள். நிருபாதிக சம்பந்தம் பெற்றிருக்கிறாள். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று முற்றாரா வனமுலையாள் பாவை மாயன் மொய்யகலத்துள் இருக்கு. அகுதும் கண்டு மத்தாள். அதை பார்த்தும் கூட அவள் ஒரு நாளும் விலகவில்லை. காரணம் என்னன்னா, அந்த எம்பெருமானுக்கு நான் பர்த்தாவாக வர வேண்டும் அப்படின்னு, எம்பெருமானுக்கு எனக்கு பர்த்தாவாக வர வேண்டும், தான் பாரியையாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட நிலையா இருக்கும்னா, அவள் வான்னு அழைத்து அவனோட கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அத்தனை ஜீவாத்மாக்களையும் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அதனால அவ இருக்கிற தைரியம் இவளுக்கு. மாயன் மொய்யகலத்துள் இருப்பாள். பகவானுடைய சுவாவம் பாருங்கோ, பரவாயில்ல வாங்கோன்னு அழைக்கிறது. எவ்வளவு தப்பு பண்ணினாலும் குன்னனைய குத்தம் செய்யணும் குணங்கொல். எத்தனை தப்பு பண்ணாலும் அதை போக்கியமாக, அந்த தோஷங்களை போக்கியமாக கொண்டு குணமாகவே கொள்ளக்கூடியவன். அவள் எப்படிப்பட்டவள்னா, யார்தான் தப்பு பண்ணல, தப்பு பண்ணவாள் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியோ, லோகத்துல ஆறுதான் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடியவள். நகஸ்டின் அபராத்தியத்தின்னு சொல்லக்கூடியவள். அப்படி வந்தவர்களை அனுப்பிச்சுடுன்னு அவளே சொன்னாலும், பிராட்டியே சொன்னாலும் அனுப்ப மாட்டான் எம்பெருமான். என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்னு செய்தார் என்பது போல் நன்னா பண்ணிவிடாளே என்னுடைய அடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவன். ஆகவே பிராட்டி அருகிலே இருந்தால் பெருமான் இடத்துல தைரியமா போர்த்த கூடலா இருக்கும். ஆஹா, ஒரு பெண் பிள்ளை அவள் பக்கத்துல இருக்காளே, அவருக்கு நாம என்னத்துக்கு போகணும்? அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. திவளும் வெண்மதி போல் திருமுகத் தறிவை செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசை விடாளால் குவளையங்கண்ணி கொல்லியம்பாவை சொல்லு நின்றாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய் இடவெந்த எந்த பிரானே. செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் திருவிடந்தையில் இருக்கக்கூடிய பெருமானை பத்தி தாய்ப்பாசுரம், அதுவும் திருமங்கையாழ்வார் பாசுரம். நின் நாகத்திருப்பதும் அறிந்தும் ஆகிலும் ஆசைவிடாள். உன்னுடைய திருமேனியில அந்த பிராட்டி இருக்கிறாள், அது தெரிஞ்சும் கூட இவள் ஆசைவிடல. அதத்தான் மாயன் மொய்யகல துள்ளிருப்பாள் அகுதும் கண்டு மத்தாள் தன் நிறவழிந்தாள். இவருடைய பூர்த்தியெல்லாம் குலைஞ்சு போயிடுத்து, அடக்கமெல்லாம் போயிடுத்து. ஆவிக்கின்னாள், பெருமூச்சு விடுகிறாள். அணியரங்க மாடுதுமோ தோழி என்னும்னு அதை சொல்லுகிறாள். தன் நிறவழிந்தாள் ஆவிக்கின்னாள் அணியரங்க மாடுமோ தோழி என்னும். பெற்றேன் வாய் சொல்லு, நான் தாயாச்சே, ஏன் சொல்றதையே கேட்க மாட்டேன்றாளே. அம்மா பெரியோ இருக்கா, அவ சொல்ற வார்த்தையை கேட்கணும்ன்ற எண்ணமே இல்லை. பெற்றேன் வாய் சொல்லுறையும் பேசக்கேளா அப்படின்னு சொல்லும்படியானதாக பேர்பாடி தன் குழந்த நகரும் பாடி திருப்பேர் நகர பாடினாள். தன் குடந்த நகரும் பாடினாள். ஒற்றாமரைக்கயம் நீராட போனாள். கிளம்பி போயிட்டாளே, திருவரங்கத்துக்கு புறப்பட்டு போய்விட்டாள். அங்கதான் கேட்கிற, பேர்பாடி தன் குடந்த நகரும் பாடி வரிசையில் என்ன சொல்லணும்? திருப்பேர் நகர் தாண்டி திருக்குடந்தையா, திருக்குடந்த தாண்டி திருப்பேர் நகர். திருவரங்கத்துக்கு போற வழி ஆழ்வார் இருக்கிற இடத்திலிருந்து திருவரங்கத்துக்கு போகணும்னா முதல்ல திருக்குடந்த போய் அதை தாண்டி அதை கடந்துதான் திருப்பேர் நகர் போகணும். அதுக்கப்புறம்தான் அவள் திருவரங்கம் போகணும். திருவரங்கத்திற்கு போறதுல இருக்கிற ஆசை துறை இருக்கிறதே, அவ திருவரங்கத்து பக்கத்து ஊரை முதல்ல சொல்லலாம். அதனால பேர்பாடி தன் குடந்த நகரும் பாடி ஒற்றாமரைக்கயம், ஒற்றாமரைக்கயம் நீராட போனாள். ஒற்றாமரைக்கயம்னா அங்க இருக்கக்கூடிய பொன் தாமரை குளத்துல போய் தீர்த்தமாடணும்னு போனா இல்லவே இல்லை.
இவள் பொற்றாமரை கயமும்னோ நீராடான்னு சொல்றதோ எதுன்னா பொற்றாமரை கயம் பெரிய பெருமாள். தயரதன் பெற்ற மரதகமணித்தடம், பெயர்கள் 1000 உடைய வல்லரக்கர் கழுந்த தயரதன் பெற்ற மரதகமணித்தடம், தசரதன் பிரசவித்ததாய் இருக்கக்கூடிய தடாகம்னு சொல்லும்படியானவார். அப்படி நீர்நிலையாக பெரிய பெருமாள் சொல்லப்படுகிறார். பிபநயன புரஸ்தாத்து ரங்க துரியாபிதானம், கண்ணே எதிரிலே இருக்கக்கூடிய குளத்தை சாப்பிடுகின்றார் பராசரப்பட்ட ரங்கநாதனை பார்த்து சொல்லுகிற, ரங்கநாதன் விஷயமாக சொல்லுகிற போது, தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே ஒரு நாள் காணவாராயே, எம்பெருமானே மாயக்கூத்தா வாமனா வினையேன் கண்ணா கண் கைகால் தூய செய்ய மலர்களாய் சோதிச்செவ்வாய் முகழதா சாயல் சாம திருமேனி தன்பா தடையா, தாமரை நீள் வாசத்தடம் போல் வருவானே தாமர தடாகம் போல் வருபவனே. அந்த தடாகத்திலே நீராடல் தமிழரும் சுனையாடல் என்றார்கள் சம்ஸ்லேஷத்தில். ஆண் பெண் கலவியை சுனையாடல்னு தமிழர்களும் சொல்லி இருக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது பொற்றாமரை கயம் நீராட போனார். அப்ப எம்பெருமானிடத்திலே கிரீஷ்மே சீதமிவகிரதம் ஏற்றம் பிரம்ம பிரவிட்டோஸ், பரபிரம்மத்தினிடத்திலே நுழைந்தால் வெயில் காலத்திலே கோடை காலத்திலே குளிர்ந்த மடுவிலே நுழைந்தாற் போலே இருக்கிறதுன்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு அனுகுணமாக பார்ப்போமேயானால் பொற்றாமரைக்கு நீராட போனாள் பொறுவற்றாள். என்னுடைய பெண்ணுக்கு யாராவது சமானம் உண்டா? அவளுக்கு சமானமா யாரையாவது சொல்ல முடியுமா? என் மகள் பொறுவற்றாள். தோழிமாரெல்லாம் கேட்கிறா. அந்தந்த தாயாரெல்லாம் பக்கத்து கிரகத்துல எதிர் கிரகத்துல இருக்கக்கூடியவாள்லாம் வந்து கேட்கறதுக்கு வந்தாளையோ, அவளெல்லாம் பார்த்து மார்தட்டி சொல்றா, பொறுவத்தாள் என் மகள், என் பெண் போல உண்டா நங்கமீர் நீர்மோர் பெண் பெற்று நல்கினீர், எங்கனே சொல்லுகேன் யான் பெற்ற ஏழையை, சங்கென்னும் சக்கரம் என்னும் துழா என்னும் இங்கனே சொல்லுகிறான். சந்தோஷம் தான் தாயாரு, அந்த மாதிரி சந்தோஷம் அதனால சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. உன் பொண்ணு மகுதே, உங்காத்து பொண்ணு அப்படி இருக்காளா? உங்கள் திருமாளிகை பெண்கள் அப்படி இருக்கிறார்களா? பொறுவத்தாள் என் மகள் உன் பொண்ணு மகுதே திருவரங்கத்தை நோக்கி போய் அடுத்தது போனா என்ன ஆகும்? அடுத்த பாசனம் காட்டுறான். தாயார் இவ்வளவு நாள் தடுத்து நிறுத்திட்டு இருந்தா, கஷ்டப்பட்டு இருந்தா, அழுதுன்னு இருந்தா. தாயார் இப்ப இவ கைப்பிடிச்சுட்டே வரேன்னு சொல்லிட்டா. அதாவது தாயார் இவளோட போல, இவளுடைய இதுக்கு ஒப்புதல் அளித்து விட்டா. தாயார் கட்டுப்பாடு போயிடுத்து. இதுக்கு மேல குதிக்கிறது தானே, சந்தோஷம் தானே. சந்தோஷமா போக ஆரம்பித்தாள். தேராளும் வாழரக்கன் செல்வம் மாள தென்னிலங்க முன்மலங்க செந்தியொல்கி போராளன் 1000 தோள் வாணன் மாள பொருகடலை அரங்கடந்து புக்குமிக்க பாராளன் பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாரளந்து பாறையாண்ட பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்னல்லால் பேசலாமே. அப்ப சந்தோஷமா இவ கிளம்பி போனா, இவ சம்பிரமம் சசம்பிரமம் நிறுத்தம் பண்ணுகிறார் போலே சொல்ல ஆரம்பித்தாள். தேராளும் வாழரக்கன் செல்வம் மாள தென்னிலங்க முன்மலங்க செந்தியொல்கி போராளனா என்று முதல்ல தெரிவித்தது ராவணவதம். அப்ப பத்தினிக்கு உதவினபடி சொன்னாள். அகாவன் சீதா பிராட்டிக்கு உதவினான்னு என் பெண் பிள்ளை சந்தோஷம் பண்ணார். அடுத்தபடியாக செல்வம் மாள தென்னிலங்க முன்மலங்க செந்தியொல்கி போராளன் 1000 தோள் வாணன் மாள பொருகடலை அரண்கடந்து பூக்கும் மிக்க பாராளன். பாணாசுர யுத்தம் பண்ணி தன்னுடைய பேரனுக்கு உதவி பண்ணினான். பேரனும் உஷையுமாக சேர்ந்திருப்பதற்கு அவன் உபகாரம் பண்ணி இருக்கிறான். விராட்டியோடு தான் சேர்வதற்கு உபகாரம் பண்ணினான். தன் பேரனும் உஷையுமாக சேர்ந்திருப்பதற்கு தான் உபகாரம் பண்ணினான் என்று தெரிவிக்கும்படியான வார்த்தை. போராளன் 1000 தோள் வாணன் மாள ஒரு கடலை அரண்கடந்து புக்குமிக்க பாராளன். பாரிடந்து பாறையுண்டு பாருமிழ்ந்து பாறை ஆண்ட பேராளன். ஆக அந்த இடத்துல பாரிடந்து, எம்பெருமானே நீ என்னை காப்பாத்தணும், மத்கிருதே சர்வபூதானாம் லகூபாயம் பதப்பிரபோன்னு பூமி பிராட்டி பிரார்த்திக்க ரட்சகாபேட்சை உடையவர்களுக்கு ரட்சணத்தை பண்ணினான். பூமியை இடந்தெடுத்தான். காப்பாத்தணும்ன்ற எண்ணமே இல்லை, கேட்கவே இல்லை. கேட்காததான பூமியை அளந்தான். ஆக ரட்சகாபேட்சை இல்லாதவர்களையும் கூட அவன் தான் அளந்திருக்கக்கூடிய நிலை. பாரிடந்து பாருமிழ்ந்து பாரளந்து. அப்ப பாருமிழ்ந்து ஜெகத்தை சிருஷ்டித்தான், ஜெகத்து கேட்கல.
ஜெகத்தை ரட்சித்தான், ஜெகத்தை அளந்தான், அளக்கணும்னு கேட்கல. பிரளய காலத்துல என்ன ரட்சிக்கணும்னு ஜெகத்து கதறித்தானா, யாரும் ரட்சகால் இல்லையேன்னு கதறித்தே ஒழிய பகவான் ரட்சிக்கணும்னு கதறல. அப்ப ரட்சித்து கொடுத்தான். பாறை ஆண்ட பேராளன். ஆக விமுகரை பார்த்தும் கூட அவன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தன் பக்கத்திலே வராதவாளுக்கு ரட்சணத்தை பண்ணி கொண்டிருக்க கூடியவன். அவனுடைய பேரை என் பெண் சொல்றாளே, இந்த பெண் பிள்ளை என்னன்னு சொல்றது? இந்த பெண் பிள்ளை என் பொண்ணுன்னு சொல்றதா, பரகால நாயகின்னு சொல்றதா, பகவத் பிராட்டின்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது இவளை? அப்படினால் மண்மேல் பெருந்தவத்தள், இந்த பூமியில பெரிய தபஸ பண்ணினவள்னு சொல்ற. கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்ன பெறுவர், என் வயிற்றுல பிறந்தவள்னு நான் சொல்லலாமா? மண்மேல் இந்த பூமியிலே பெருந்தவத்தள், இவளை போல தவம் பண்ணினவர்கள் யாரும் கிடையாது. என்ன தபஸ் பண்ணிட்டா? பகவானை உபாயமாக அத்தியவசாயம் கொள்ளுவது இருக்கிறதே, அதுதான் தபஸ். அந்த தபஸ பண்ணுபவர்கள் கொண்டாடும் நாள்தான் நத்தவர்கள் கொண்டாடும் நாள். அப்ப நற்றவர்கள்னா யாரு? கர்மயோகம் பண்றவன் இல்ல, ஞான யோகம் பண்றவன் இல்ல, பக்தி யோகம் பண்றவன் இல்ல, ஸ்வகத ஸ்வீகார நிஷ்டன் இல்ல, பரகத ஸ்வீகார நிஷ்டனாக அமைந்திருக்க கூடியவன் தான் நற்றவன். மண்மேல் பெருந்தவத்தர், மற்றதெல்லாம் தவம். இதுதான் நற்றவமும் பெருந்தவமும் ஆகிறது. மண்மேல் பெருந்தவத்தல் என்னல்லால் பேசலாமே என்று இந்த 10 பாசுரங்களுடைய அர்த்தத்துல, இந்த 5 பாசுரங்களுடைய அர்த்தத்தை ஒருவாறாக இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைத்தது. அந்த பாக்கியத்தை கொடுத்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய எம்ஓபி அறக்கட்டளையார் என்ன, நம் எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி என்ன, அவர்களுடைய திருவடித்தாமரைகளுக்கு பல்லாண்டு பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு, மற்றும் இதனை செவிமடுத்துக் கொண்டிருப்பவர்களான கோஷ்டியார் அத்தனை பேருடைய திருவடித்தாமரைகளிலேயும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொண்டு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு மேளவும் நன்றியை செலுத்திக் கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை நிறைவுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.